மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில். அந்த கோயில்ல எத்தனை வாசல்? 4 5? என்ன சார் சந்தேகமா இருக்கு? 4 வாசலா 5 வாசலா? 5 வாசல். மேற்கில் 1 வாசல், தெற்கில் 1 வாசல், வடக்கில் 1 வாசல், கிழக்கில் 2 வாசல். மாரவர்மன் சுந்தரபாண்டியன், ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன், செவ்வந்தி செட்டியார், அமராவதி புதூர், வைநாகரம் நாகப்ப செட்டியார் எல்லாம் கட்டுனது 4 கோபுரம், ராஜகோபுரம். 9 நிலை. திருவண்ணாமலை 11 நிலை. மீனாட்சி கோபுரம் 9 நிலை, 4 பக்கம் ராஜகோபுரம். ஆனா சொக்கலிங்க பெருமானும் மீனாட்சியும் இந்த ராஜகோபுரத்தின் வழியாக வர்றதும் கிடையாது, வெளியில போறதும் கிடையாது. இதுக்கு 9 நிலை. சாமி வர்றது கிடையாது, ஆசாமிகள் தான் போக வர இருக்கிறோம். அப்போ திருவிழான்னா சாமி எந்த வாசல் வழியா வருவார்? கிழக்கு பக்கத்துல சுவாமி சந்நிதி ராஜகோபுரம், அதுக்கு வலது பக்கத்துல சின்னதா ஒரு சந்நிதி. கோபுரம் கூட கிடையாது, பேருக்கு கோபுரம் மாதிரி இருக்கும் அந்த சந்நிதி. அது வழியாத்தான் சுவாமி வெளியில வருவார், அது வழியாத்தான் சுவாமி உள்ளுக்க போவார். அந்த சந்நிதிக்கு பேரு தெரியுமா? மீனாட்சி அம்மன் சந்நிதி, அம்பாள் சந்நிதி. சைவ சித்தாந்தமே மதுரை கோயிலுக்குள்ள அடங்கி நிற்குது. அந்த கோயில் அப்படி. சரி, மதுரைக்கு போனா முதல்ல மீனாட்சியை கும்பிடணுமா, முதல்ல சொக்கநாதரை கும்பிடணுமா? மீனாட்சியைத்தான் கும்பிடணும். ஏன்? அவள்கிட்ட கும்பிட்டாத்தான் சொக்கநாதரை பார்க்கக்கூடிய ஆற்றலை இந்த சாதாரண கண்ணுக்கு கொடுப்பாள். இந்த கண்ணால சூரியனையே பார்க்க முடியல. 1000 கோடி சூரியனுக்கு மேலாக பிரகாசமாய் இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்க்க முடியுமா? அம்பாள் லேசா அப்படி பார்த்தாள்னா நம்ம கண்ணுக்கு ஆற்றல் கொடுப்பா. அப்புறம்தான் நம்ம கடவுளையே பார்க்க முடியும். காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே, அப்பர் சுவாமிகள் தேவாரம். ஏதோ புரிஞ்சாப்புல இருக்கு, ஆனா புரியலை. ஒரு வார்த்தை சொல்லுவேன், தன்னால புரிஞ்சிடும். நான் என்ன சொன்னேன்? சுவாமி வெளியில வர்றதா இருந்தாலும் அம்மன் சந்நிதி வழியாகத்தான் வருவார். சுவாமி திரும்பவும் உள்ள போறதா இருந்தாலும் அம்மன் சந்நிதி வழியாகத்தான் போவார். ராஜகோபுரங்கள் வழியாக செல்வது கிடையாது. ஏன்? சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது, கடவுள் உன்னிடம் வர வேண்டுமானால் அம்பாள் பராசக்தி மூலம்தான் வருவார். நீ கடவுளை சென்று அடைய வேண்டுமானால் அம்பாள் பராசக்தி மூலம்தான் கடவுளை சென்று அடைய வேண்டும். சிவபெருமான் சிவனேன்னு தான் இருப்பார், சக்தி தான் செயல்படுவாள். பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜின்னு பிசிக்ஸில் படிக்கிறாங்க. நிலை சக்தி, இயக்கு சக்தி. நிலை சக்தி தான் சொக்கலிங்க பெருமான், இயக்கு சக்தி யாரு? மீனாட்சி அம்மன். இன்னொன்று சொல்கிறேன். நம்ம வீட்டில் ஒரு பையன், அந்த பையனுக்கு எக்ஸ்கர்ஷன் போகிறதுக்கு ஒரு 2000 ரூபா பணம் வேணும். அம்மாவை கேட்பானா அப்பாவை கேட்பானா? அம்மாவைத்தான் கேட்பேன். சரியா சொல்கிறாரு. அப்பாவை கேட்டால் சமயத்தில் பெல்ட் பிஞ்சு போயிடும். அவர் எந்த மூடில் எங்கே இருந்து வர்றாரோ, பையன் என்ன பண்ணுவான்? அம்மாட்ட கேட்பான். அம்மா என்ன சொல்லுவா தெரியுமா? கவலைப்படாதடா, இப்போத்தான் அவர் பேங்க்ல இருந்து 2:30 மணிக்கு சாப்பிட வருவார், இப்போ கேட்காதே, பசி மயக்கத்தில் இருப்பார். நான் எப்போ கேட்டா அவர் எல்லாத்துக்கும் தலை ஆட்டுவாரோ அந்த நேரத்தில் கேட்டு உனக்கு பணம் வாங்கி தர்றேன். அம்மா சொல்லுவாளா மாட்டாளா? வாங்கி கொடுப்பாளா மாட்டாளா? வாங்கி கொடுப்பா. சங்கரங்கோயில்னு ஒரு கோயில், சரிதானே?
என்ன சார் எங்கள் ஊர்கிட்ட வந்து எங்கள் ஊர் கோயிலை பற்றி சொல்கிறீங்க? அங்கே அம்பாளுக்கு என்ன பேர்? கோமதி தாய். நம்ம திருநெல்வேலியில் அம்பாளுக்கு என்ன பேர்? காந்திமதி. காந்திமதி தாய் கிட்ட ஒரு புலவர் போறார். அம்மா, என்ன ராத்திரிக்கு ஒரு மஞ்சத்தில் மேலே ஒளி வீச சிவபெருமான் உட்கார்ந்து உன் பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு முத்தங்குடுன்னு உங்ககிட்ட கெஞ்சி வரல? புலவர் பாடுறார். அந்த நேரம் பார்த்து என் குறைகளை எல்லாம் சிவபெருமான் கிட்ட மெல்ல மெல்ல மெது மெதுவா சொன்னா உன் வாயில இருக்கிற முத்து கொட்டியா போயிரும். பாட்டு சொல்லவா? ஆய் முத்து பந்தரின் மெல்லணை மீது, முத்துப்பந்தர் ஆய் முத்து பந்தரின் மெல்லணை மீது உன் அருகிருந்து நீ முத்தம்தா என்று அவர் கெஞ்சும் வேளையில், கெஞ்சுவாரோ கொஞ்சுவாரோ நமக்கு தெரியாது. ஆய் முத்து பந்தரின் மெல்லணை மீது உன் அருகிருந்து நீ முத்தம்தா என்று அவர் கெஞ்சும் வேளையில் நித்த நித்தம் வேய் முத்தரோடு என் குறைகள் எல்லாம் மெல்ல மெல்ல சொன்னால் வாய் முத்தம் சிந்தி விடுமோ நெல்வேலி வடிவம்மையே. திருநெல்வேலியில அவளுக்கு என்ன பேரு? காந்திமதி. நெல்வேலி வடிவம்மையே. யமன் வர்ற பொழுது வேற யாரும் என்ன தொல்லப்படுத்தப்படாது, அம்மா நீ வந்து என் பக்கத்துல நிக்க வேண்டாமா? சங்கரங்கோயில்ல போன புலவர் கேட்கிறார். கேடா வரும் நமனை கிட்ட வராதே தூர போடா வென்றோட்டி உந்தன் பொற்கமர தாளினை கீழ் வாடா என அருளி வாழ்வித்தால் அம்மா உனை கூடா தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியே. சார் இன்னும் புரியலை சார், இன்னும் புரியலை. நீங்கள் சொல்ல வந்தது இன்னும் புரியலை. நான் என்ன சொன்னேன்? அம்மாட்ட போய் கேட்டாதான் அப்பாட்ட இருந்தே கிடைக்கும். நேர அப்பாட்ட போய் கேட்டா அநேகமாக கிடைக்காது. சொக்கலிங்க பெருமான் காலில் விழ வேண்டுமானால் மீனாட்சிகிட்ட போய் கேட்டு உத்தரவு வாங்கி கொண்டுதான் செல்ல வேண்டும். இதை காட்டுறதுக்கு மதுரை கோயில்ல சொக்கலிங்க பெருமான் வருவதாயிருந்தாலும் அம்பாள் மூலம்தான் வருவார் மீனாட்சி அம்மன் சந்நிதி. நம்ம அங்கே போறதா இருந்தாலும் அம்பாள் மூலம்தான் போகணும். இன்னொன்று சொல்லவா? திருவாசகம் தெரியுமில்ல, சிவபுராணம் தெரியுமில்ல, முதல் சொல் என்ன? நமசிவாய வாழ்க. நமசிவாய எத்தனை எழுத்து? 5 எழுத்து. இந்த பாருங்க, எல்லாம் என்ன பார்க்கணும்? இந்த பக்கம் நம, நான் தான் சி, இந்த பக்கம் வய. தெரியுதா? இப்போ நமசிவாய தெரியுதா? அறிவாளிகள் கண்ணுக்குத்தான் தெரியும். இப்போ தெரியுதா? சரி, நம சிவய. சரி, நான் என்பது மறைப்பு சக்தி. கடவுள் நமக்கு 1000 மறைச்சு விட்டார். அடுத்த நிமிஷம் என்ன வரப்போகுதுன்னு தெரியுமா? தெரியாது. மறைப்பு. மா என்பது மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை. சி என்பது சிவபெருமான். வா என்பது அம்பாள் பராசக்தி, சிவனுடைய திருவருள். யா என்பது இந்த ஆன்மா. இப்ப புரியுதா நமசிவய தத்துவம்? நம சிவய. இருங்க, சி, சீக்கு அடுத்தாப்புல யாரு? அம்பாள். வா. அம்பாளுக்கு அடுத்தாப்புல யாரு? இந்த ஆன்மா. யா. ஏங்கிற ஆன்மா சீங்கிற சிவத்துக்கிட்ட வரணும்னா வா வழியாத்தான் வரணும். சிவபெருமான் ஏங்கிறதுக்கு போறணும்னா யார் வழியா போகணும்? வா வழியாத்தான் போகணும். நீ கடவுள்கிட்ட போறதா இருந்தாலும் அருள் மூலம்தான் செல்ல முடியும். கடவுள் உன்னிடம் வருவதாயிருந்தாலும் அருள் மூலம்தான் வருவார். அந்த அருளுக்கு பெயர் அம்பாள், மீனாட்சி, பராசக்தி, மரகதவல்லி, எல்லாம் அவளுக்கு பேர். இப்போ இவ்வளவு நேரம் சொன்னது புரியிறாப்புல ஒரு வரி சொல்லவா? அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. முடிஞ்சு வச்சு. நான் முட்டாள், அதனால இவ்வளவு வியாக்கியானம் பண்ணனேன்.
மாணிக்கவாசகர் மெஞ்ஞானி, ஒரு வரி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இன்னைக்கு யாரெல்லாம் இங்க வந்து திருவிளையாடல் புராணம் கேட்கணும்னு அவன் தீர்மானம் பண்ணிவிட்டானோ அத்தனை பேரு எங்கே இருந்தாலும் இன்னைக்கு வந்துதான் தீருவார்கள். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. மதுரை கோயில் இந்த சைவ சித்தாந்தத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. தாயோடு சென்று பின் தாதையை கூடி. சிவஞான சித்தியார் தாயோடு சென்று பின் தாதையை கூடி. அப்ப மதுரை கோயிலை பார்த்தா என்ன தெரியணும்? 5 வாசல்ல அம்பாள் சந்நிதி வழியாத்தான் சிவபெருமான் வருவார். அம்பாள் சந்நிதி வழியாத்தான் சிவபெருமான் உள்ள போவார். ஏன்? அவன் அருள் இருந்தால்தான் அவனை பார்க்க முடியும். அருளுக்கு சக்தி அம்பாள்னு பேர். நமக்கு ஆண்டவன் முக்கியமா, அருள் முக்கியமா? என்ன சார் அநியாயமா கேட்குறீங்க? ஆண்டவன் முக்கியமா, அருள் முக்கியமா? எனக்கு அருள் தாங்க முக்கியம். ஆமா, அருள் பண்ணலைன்னா நான் எதுக்கு ஆண்டவன் கிட்ட போறேன்? சிவனேன்னு இருந்துட்டு போயிடுவேன்ல. அருளுக்கு தான் முதலிடம். அவரு அருள் வடிவம் தானே. அருள் வடிவம். அருள் பண்ணலைன்னா நம்ம கடவுள்கிட்ட போகவே மாட்டான். அருட்பெருஞ்சோதி, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி. அப்போ மதுரை கோயிலுக்கு என்ன பெருமை? சைவ சித்தாந்தத்தின் வடிவம். ஒரு செய்தி. இப்ப 2வது செய்தி. இந்த திருவிளையாடல் புராணத்துக்கும் உங்க இந்த பகுதிக்கும் என்ன தொடர்பு? அங்கதான் ஆரம்பிக்க போறேன். வைகை முன்னாலையா, தாமிரபரணி முன்னாடையா? ஆமா, தாமிரபரணி கரையில நிக்கிறான். வைகை முன்னாலையா, தாமிரபரணி முன்னாலையா? என்ன சார் புரியலையே. திருவிளையாடல் புராணத்துல ஒவ்வொரு பெருமையா சொல்றார். வைகை பெருமை ஆரம்பத்துல கிடையாது. பொருணை, பொருணைன்னா என்ன? நம்ம தாமிரபரணி. தமிழ்நாட்டில் 5 ஆறுகள் ஓடுகின்றன. என்ன 5 ஆறு? காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதோர் வைகை, பொருணை நதி என மேவிய ஆறு பலவோடர் திருமேனி செழித்த தமிழ்நாடு. ஏன் சார் பாரதியார் இந்த வரிசையில் வச்சாரு? என் காவிரி முதல்லையா, தென்பெண்ணை 2வதா? என்ன காவிரின்னா வைகையைத்தானே அடுத்தாப்புல வைக்கணும். இவர் பாட்டுக்கு பாடுறாரு, காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதோர் வைகை, பொருணை நதி. என்ன தாமிரபரணி கடைசியா போச்சா? கேட்போமா இல்லையா? ஏன் பாரதியார் எப்படி பாடினாரு? நம்ம எட்டயபுரம், திருநெல்வேலி சீமை, சும்மா இல்ல. திக்கலாம் புகழும் திருநெல்வேலி உரை செல்வர் தாமே என்பது தேவாரம். திருநெல்வேலி சீமைய திக்கெல்லாம் புகழுதான். தேவார காலத்துல 7ஆம் நூற்றாண்டுல பாரதியார் தப்பா பாடுவார? ஏன் பாடினார்? காவேரி தான் தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஆறுகளில் மிக நீளமானது. காவேரிக்கு அடுத்தாப்புல நீளம் தென்பெண்ணை, தென்பெண்ணைக்கு அடுத்தாப்புல நீளம் பாலாறு, அதுக்கப்புறம் நீளம் வைகை. கடைக்குட்டி, சின்ன பொண்ணு, 5வது பொருணை, தாமிரபரணி. இங்கேயே பிறந்து இங்கேயே கடலோட கலந்துருவான். புதிய மலையில் பிறந்து கடலில் கலக்கிறாள். திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் தீர்த்த விசேஷம் பாடணும், நாட்டு சிறப்பு பாடணும், நகர சிறப்பு பாடணும். மலைய பாடுறார். புதிய மலைய, புதிய மலையிலிருந்து வந்து தடைத்து செல்லக்கூடிய தாமிரபரணிய பாடுறார், வைகைய பாடல. இங்க வரையா? வைகையை விட தாமிரபரணிக்கு தனி இடம் எங்க இருக்கு? திருவிளையாடல் புராணத்துல இருக்கு. அதனாலதான் அம்பாசமுத்திரத்துல நம்ம ஆறுமுக நயினார் ஐயா
திருவிளையாடல் புராணத்தை பாடுன்னு எல்லா அன்பர்களையும் கூட்டமாக சேர்த்து எல்லாருக்கும் நடுவில் திருவிளையாடல் புராணத்தை பேசுன்னு எனக்கு கட்டளையிட்டார். பல முறை ஃபோன் பண்ணியிருக்கார், சும்மா இல்லை. இப்போ பாருங்க, அது 10 பாட்டுங்க. தாமிரபரணிக்கு 10 பாட்டு. முதல்ல எங்கே தொடங்குறார் தெரியுமா? நான் கதையெல்லாம் நிறைய சொல்லணும். பரஞ்சோதி முனிவருக்கு அம்பாள் பராசக்தி கனவுல காட்சி கொடுக்கிறான். நீ திருவிளையாடலை பாடு. நம்ம ஆடுனா விளையாடல், கடவுள் ஆடுனா திருவிளையாடல். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? விளையாண்டா பொழுது போகும், திருவிளையாடல் நடந்தால் பொழுது பயனுள்ளதாக எல்லாருக்கும் நல்லா இருக்கும். அவனே அவனேன்னா விளையாட்டு, சிவனே சிவனேன்னா திருவிளையாட்டு. அதான் திருவிளையாடல். திருவிளையாடல் புராணத்துக்கு அம்பாள் மீனாட்சி பரஞ்சோதி முனிவர் கனவுல காட்சி கொடுத்தாளாம். பாடு, திருவிளையாடலை பாடு. இவர் உடனே, ஆமா முதல்ல அம்பாளை பாடுறதா இல்லை சொக்கலிங்க பெருமானை பாடுறதா? நேரம் கதை சொன்னனே, அம்பாளைத்தான் பாடனா. அம்மையே அப்பா, முதல்ல அம்மை தானே, தாய் வயிறு தானே சாமி முக்கியம். தாய் பார்த்து தானே இது உங்க அம்மான்னு சொன்னா, நம்ம அதுக்கப்புறம் தானே அப்பான்னு கூப்பிட்டோம் அப்பாவே. இது உங்க அப்பான்னு சொன்னது யாரு? அம்மா தானே. எப்படி தொடங்குறார் பாருங்க பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம். சக்தியாய், முதல்ல யாரு? சக்தி. சிவமாயி, தனிப்பர முத்தியான முதலை துதிசெய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானைதன் செய்ய பொற்பாதமே. முதல்ல சக்தியாயிருக்கிறான், சிவமாயிருக்கிறான், தனிப்பர முத்தியாயிருக்கிறான் எம்பெருமான். சக்தியாய் சிவமாகி தனிப்பர முத்தியான முதலை துதிசெய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ. நான் எழுதுறதுக்கு எனக்கு நல்ல சுத்தமான வார்த்தையை தர வேண்டும். யாரு? மதுரையிலே உள்ள சித்தி விநாயக பெருமான் அப்படின்னு தொட்டு பரஞ்சோதி முனிவர் தொடங்குகிறார். திருவிளையாடல் புராணம் சக்தியாய் என்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் பாரதியாருக்கு அப்புறம் பாரதியார் மேல ரொம்ப பற்று கொண்ட ஒரு கவிஞர் ஆரம்பத்தில் தெய்வீக கவிஞர் வாழ்ந்தார், பின்னாலே பகுத்தறிவாக மாறிவிட்டார். யாருன்னு தெரியுதா? பாரதிதாசன். அருமையா பாடுவார். அவர் தலைமையில் 1961 கவியரங்கத்தில் நான் பாடியிருக்கிறேன். 1961 எனக்கு 18 வயசு. அப்போ பாரதிதாசன் பாட்டில் தப்பு வந்தால் நிறுத்தின்றுவார். யாப்பு மாறப்படாது, இலக்கணம் மாறப்படாது. வெண்பான்னா வெண்பா இலக்கணம் வரணும், விருத்தம்னா விருத்த இலக்கணம் வரணும், கட்டளை கலித்துறைன்னா கட்டளை கலித்துறை இலக்கணம் வரணும். தப்பாக பாடினா உட்கார்ந்துருவார். அப்படியெல்லாம் ஆள் இன்னைக்கு இருந்தால் கவியரங்கத்தில் ஒருத்தனுமே பாட முடியாது. இன்னைக்கு நேரம் எழுதுனா வசனம், மடக்கி எழுதுனா பாட்டுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. பாரதிதாசன் அவருக்கு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு மன்னர் மன்னன்னு பேர். மன்னர் மன்னனுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கணும். ஒரு தமிழ் ஆசிரியரை கூப்பிட்டார் பாரதிதாசன். தமிழாசிரியர் வந்துட்டார் பாண்டிச்சேரியில். இந்த பாரு, இந்த பையனுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கணும். தமிழ் படித்தாத்தான் மனசுக்கும் உடம்புக்கும் நல்லது. தமிழ் படிக்கணும், சொல்லிக் கொடு. அவருக்கு தடுமாறுது. இவர் பெரிய ஆளு, அவர் சாதாரணமான பள்ளிக்கூடத்தை வாத்தியாரு, தடுமாறுறாரு. நான் எந்த நூலை சொல்லி கொடுக்க? திருக்குறளா, நாலடியாரா, கம்பராமாயணம்? நீ தொடங்குற போது முதல்ல திருவிளையாடல் புராணத்தை தொடங்கு. ஏன்? தமிழ் நயம், இலக்கிய நயம் அதிகமாக உள்ள நூல் திருவிளையாடல் புராணம்னு பகுத்தறிவு கவிஞர் பாரதிதாசன் சொல்லி இருக்கார் ஐயா. அப்ப அதுல என்னமோ இருக்கா இல்லையா அந்த நூலுக்குள்ள? சரி.
இப்போ பொருணை நதி அதை பற்றி ஒரு ஒரு 2 பாட்டு மட்டும் தொட்டு காட்டுறேன். பொருணை அங்கேருந்து வருது, 2 பக்கத்திலையும் சிவாலயங்கள். தாமிரபரணிக்கு பெருமை என்ன? ஒரு பக்கம் பெருமாள் கோயில், ஒரு பக்கம் சிவன் கோயில், ஒரு பக்கம் நவ கைலாசம், ஒரு பக்கம் நவ திருப்பதி. இந்த மாதிரி வேற எங்கேயும் பார்க்க முடியாது தாமிரபரணி. வாலைதாய் இருவால் வைகும் சிவாலயம் மருங்கு மீண்டு முல்லையான் 5 தேனும் திரைக்கையால் முகந்து வீசி. முல்லை நிலத்தில் கிடைக்கிற ஆனைந்து. ஆனைந்துன்னா என்ன? பசுமாட்டிலேருந்து கிடைக்கக்கூடியது 5. ஆவினு கருங்கலம் அரண் 5 ஆடுதல். பால், தேன், பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் சொல்கிறோமா இல்லையா? கோமயம், கோசலம் அதெல்லாம் அதில் சேரும். பஞ்சகவ்யம்னு கேள்விப்பட்டிருக்கலா? அதான் ஆனைந்து. முல்லை நிலத்திலிருந்து தாமிரபரணி அதையெல்லாம் அடிச்சுக்கிட்டு வருதான். மேலே புதிய மடையிலிருந்து தேன் அடை அதை தள்ளிக்கிட்டு வருதான். வந்து எல்லா பக்கத்துலையும் சிவபெருமான் கோயிலில் அப்படி அப்படி தள்ளிட்டு போகுதான். அது எப்படி இருக்குதான்? செல்லலால் பூசை தொண்டின் செயல் வினை மக்கள் போலும். என்னமோ கடவுளுக்கு பூஜை பண்ற மாதிரி தாமிரபரணி சிவனுக்கு பூஜை பண்ணுதான். இன்னொன்று பாருங்க, கலங்கி போகுது ஒரு இடத்துல தெளிவாக போகுது. கலங்கிறது எப்படி இருக்கான்? வேதத்தை எல்லாம் படிச்சு விட்டு கடவுள் தான், சிவபெருமான் தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு நினைக்காம திரியிறானே, அவன் மனசு மாதிரி கலங்கி போச்சு. சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள் என்று யார் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் மனசு மாதிரி பின்னாலே தெளிஞ்சு போச்சு. தண்ணி கலங்கினதுக்கும் தண்ணி தெளிகிறதுக்கும் சிவபெருமானை கும்பிட்டவனையும் கும்பிடாதவனையும் எடுத்துக்காட்டாக்கி பாடுகிறார் நம்முடைய பரஞ்சோதி முனிவர். ஒரு முன்னுரை. இதுக்கு மதுரை தலபுராணம்னு பேர். சிவபெருமான் இங்கே வந்து 64 திருவிளையாடல் பண்ணினார். இந்த மதுரை கோயிலில் ராத்திரிக்கு சுவாமியை பள்ளி அறைக்கு எழுந்தருளை பண்ணுவாங்க. 2 திருவடி பள்ளி அறைக்கு போகுமா இல்லையா? பள்ளி அறை சாமி சந்நிதியில் இருக்குமா, அம்மன் சந்நிதியில் இருக்குமா? அம்மன் சந்நிதியில் தான் இருக்கும். சுவாமி சந்நிதியை விட்டு பல்லக்கில் புறப்பட்டு வருவாரா, முன்னால அர்ச்சகர் பராக் பராக் சொல்லிக்கிட்டே வருவார். ராஜா வந்தாலும் சொல்லணும், கடவுள் வந்தாலும் சொல்லணும். சொக்கலிங்க பெருமான் வருகிறார், என்ன சொல்லணும்? சொக்கலிங்க பெருமான் பராக். இல்லை சௌந்தர பாண்டியன். அங்கே சாமிக்கு என்ன பேரு? சௌந்தர பாண்டியன். சந்தன பொதிய செந்தமிழ் முனிவனும் சௌந்தர பாண்டியன் எனும் தமிழ் நாடனும் சங்க புலவரும் தலைத்து நிதிருக்கும் மங்கள பாண்டி வளநாடென்ப. அங்கு ஒன்றும் சொல்ல மாட்டார். ஐயர் என்ன தெரியுமா சொல்லுவார்? சோமசுந்தர பாண்டிய மகாராஜா பராக்கும்பர். கடவுள் இல்லை, உங்களுக்கெல்லாம் அவர் கடவுள், மதுரைக்காரங்களுக்கு அவர் மகாராஜா. சோமசுந்தர பாண்டிய மகாராஜா பராக் அப்படிம்பார். சிவபெருமானுடைய திருவிளையாடல் மூவரும் ஆட்சி பண்ண ஸ்தலம் மதுரை. முதல்ல மீனாட்சி. நாளைக்கு இந்த கதையெல்லாம் வரப்போகுது. முதல்ல மீனாட்சி, அதுக்கப்புறம் சொக்கலிங்க பெருமான், அப்புறம் முருகப்பெருமான். 3 பேரும் ஆட்சி பண்ணின இடம் மதுரையில். திருவாலவாயுடையார் திருவிளையாடல் புராணம் அப்படின்னு 13ஆம் நூற்றாண்டுல பெரும்பற்ற புலியூர் நம்பிங்கிறவர் எழுதினார். எப்போ? 13ஆம் நூற்றாண்டு. அது சில பாட்டு கிடைக்குது, பல பாட்டு கிடைக்கல. அதுக்கப்புறம் நம்ம பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராண ஆசிரியருக்கு என்ன பேரு? பரஞ்சோதி முனிவர். அருமையா பாடுறார். ஒரு பாட்டு சொல்றேன். தமிழ் சிறப்பு. கண்ணுதற் பெருங்கடவுளும் கழகமோடமர்ந்து பண்ணுறத் தெரிந்தாய்ந்த இப்பசுந்தமிழ்
ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழிபோல் எண்ணிடைப்பட கிடந்ததாய் எண்ணவும் படுவோம். மதுரையில் சங்கம் இருந்துச்சு. சங்கத்தில் எத்தனை புலவர்கள்? 49 பேர். 49 பேரில் நம்பர் 1 சொக்கலிங்க பெருமான். சங்க புலவர்கள் திருவீதி உலா வந்தா முதல்ல சொக்கலிங்க பெருமான் தான் வருவார். நம்ம அவரை பார்த்து என்ன கேட்குறோம்? அது எப்படி உங்களை புலவருங்கிறாங்க, நீங்கள் என்னமாவது பாட்டு பாடினீங்களா? ஆமாம் பாடினேன். என்ன பாடினீங்க? தருமிக்காக கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. ஞாபகம் வருதா? என்ன நாகேஷ் வர்றாரா? சினிமாவில் வந்தால் தானே நமக்கு ஞாபகத்தில் வரும். வர்றாரா இல்லையா? அந்த பாட்டு அதை பாடினதுனால சங்க புலவர்கள் சிவபெருமான் ஒரு ஆள். முதல்ல சிவபெருமான் வருவார். தலைவர் யாரு? கண்ணுதற் பெருங்கடவுள். கழகமோடு அமர்ந்து பன்னுறத் தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் மற்ற மொழிகள் மாதிரி எண் இடைப்பட நேற்று வந்துச்சு, முந்தானத்து வந்துச்சு, 340ஆம் ஆண்டுல வந்துச்சான்? கிடையாது. என் இடைப்பட கிடந்ததாய் எண்ணவும் படுமோ. திருவிளையாடற் புராணம். பாரதிதாசனுக்கு பிடிச்ச பாட்டு என்ன தெரியுமா? தமிழ் என்னடா செஞ்சது? பரஞ்சோதி முனிவர் சொல்றார், சிவபெருமான காமனை எரித்த சிவபெருமான பறவை நாச்சியாருக்காக திருவாரூர்ல 2 முறை தூது விட்டுது. சிவபெருமான் தூது போனாரா? எங்க போனார்? திருவாரூர்ல. யார்கிட்ட? சுந்தரர் சம்சாரம் பறவை நாச்சியார்கிட்ட. எத்தனை முறை? 2 முறை. காமனை எரிச்சவர் இவர். ஒரு பொண்ணுக்காக, மனைவிக்காக, கணவனுக்காக 2 முறை. ஏன்? அவன் தமிழ் நல்லா பாடுறான். பாட்டுக்காசைப்பட்டு முன்னம் பறவைதன் வாசலில் போய் பண்புரைத்து தூதன் என்று பட்டங்கட்டி கொண்டவர்க்கு. ராமலிங்க சாமி பாடுறாரு. பாட்டுக்கு ஆசைப்பட்டு போய் தூது போனாராம் சிவபெருமான். பாட்டுக்கு ஆசைப்பட்டு முன்னம் பறவைதன் வாசலில் போய் பண்புரைத்து தூதன் என்று பட்டங்கட்டி கொண்டவர்க்கு வீட்டுக்கு ஆசைப்படுவோரை வீட்டை விட்டு துரத்தியே. அந்த வீட்டுக்கு ஆசைப்பட்டவனை இந்த வீட்டை விட்டு துரத்தி, வீட்டுக்கு ஆசைப்படுவோரை வீட்டை விட்டு துரத்தியே வேட்டாண்டியாய் உலகில் ஓட்டாண்டியாக்குவார்க்கு தெண்டனிட்டேன் என்று சொல்லடி. சுவாமிக்கு நான் தெண்டனிட்டேன் என்று சொல்லடி. தண்டலை விளங்கும் தில்லை தலத்தில் பொன்னம்பலத்தை கண்டவர் வியக்க வேடம் கட்டியாடுகின்றவர்க்கு தெண்டனிட்டேன் என்று சொல்லடி. தூது எதுக்கு போனார்? சுந்தரர் நல்லா பாடுவார்ல, அதுக்காக. அப்போ தமிழுக்கு பெருமையா சுந்தரருக்கு பெருமையா? சுந்தரர் பாடிய தமிழுக்கு பெருமை. தொண்டர் நாதனை தூதிடை விடுத்ததும் முதலை உண்ட பாலனை அடைத்ததும். முதல்ல சாப்பிட்டு பிள்ளைய 5-6 வருஷம் ஆயிடுச்சு. அப்பா அம்மா அழுதாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமி வந்தார். எந்த இடத்துல? திருப்புக்குளியூர் அவிநாசி. இங்கேதான் கொள்ள போனுச்சு. ஒரு முதல்ல சாப்பிட்டு போயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 5-6 வருஷம் ஆச்சு. போய் பார்த்தா அந்த பகுதி பூரா பயலுக ஃபுட்பால் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 6 குளமெல்லாம் வத்தின மாதிரி அவ்வளவு பெரிய தீர்த்தம் குளம் வத்தி போச்சு. முதல்ல எங்க வாரது? தண்ணி எங்க? எப்போ இறந்த குழந்தை? சுந்தரமூர்த்தி சுவாமி ஒரு பார்வை பார்த்தார். சிவபெருமானே, கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு, காலனையே யமனுக்கு ஆர்டர் போடு, உயிரை கொண்டார சொல்லு. முதலைக்கு ஆர்டர் போடு, உடம்ப கொண்டார சொல்லு. தண்ணியை கொண்டார சொல்லு. புள்ள உடம்போட வரணும். கேட்டது யாரு? சுந்தரர். தமிழை கேட்ட உடனே சிவபெருமான் செஞ்சாரா இல்லையா? பரஞ்சோதி முனிவர் பாடுறார். தொண்டர்நாதனை தூதிடை விடுத்ததும் முதலை உண்ட பாலனை அடைத்ததும் எலும்பு பெண்ணுருவாய் கண்டதும். மயிலாப்பூர்ல சிவநேச செட்டியார் பொண்ணு பூம்பாவை பாம்பு கடிச்சு செத்து போயிட்டா. ஞானசம்பந்தருக்கு முன்ன கொண்டாந்து வச்சார். அற்புதமா பாடினார்.
மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை கட்டிட்டங்குண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திரபல் கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். பூம்பாவாய் உங்க அப்பா மயிலாப்பூர்ல எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாரே, அதை பார்க்காம போயிட்டியா? மொய்ப்பூசும் முன்கண் மடந்தல்லார் மாமயிலை கைப்பூசு நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் நெய்ப்பூசு முன்புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசங்காணாதே போதியோ பூம்பாவாய். தைப்பூசம் பார்க்காம போயிட்டியா? கடலாட்டு காணாம போயிட்டியா? பெருஞ்சாந்தி கும்பாபிஷேகம் பெருஞ்சாந்தி காணாம போயிட்டியா? பாடுனாரா? 10வது பாட்டுல குடம் உடைஞ்சுது, எலும்பு சாம்பல் எல்லாம் சேர்ந்து வளர்ச்சியோட பொண்ணு வந்து நின்னுது. யாரு சாதிச்சா? தமிழ். யாரு பாடுறா? பரஞ்சோதி முனிவர். தொண்டர்நாதனை தூதிடை விடுத்ததும் முதலை உண்ட பாலனை அடைத்ததும் எலும்பு பெண்ணுருவாய் கண்டதும் மறை கதவினை திறந்ததும் கன்னி தண்டமிழ் சொலோ மறுபுலச் சொற்களோ சாற்றி. அருமையான பாட்டு. அதனாலதான் பாரதிதாசன் என்ன சொன்னாரு? படிக்கணும்னா முதல்ல திருவிளையாடல் புராணத்தை படி. நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? நல்ல வேளையில் ஏபி நாகராஜன் திருவிளையாடல்னு ஒரு படத்தை எடுத்தார். ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாவது தெரிஞ்சிச்சு, இல்லாட்டி போயிருக்கும். பரஞ்சோதி முனிவர் திருமறைக்காடுன்னு ஒரு ஊர். திருமறைக்காடுன்னா வேதாரண்யம். அங்கே சைவர்களாகிற அபிஷேக சைவர்கள் குடும்பத்தில பிறந்தார். அவங்க அப்பா பேரு தெரியுமா? மதுரை பேரு மீனாட்சி சுந்தர தேசிகர். இது புள்ள திருவாலவாய் பாண்யம்னு இதுக்கு பேரு. சொக்கநாதர் சந்நிதியில 6 கால் பீடத்தில் 17ஆம் நூற்றாண்டில் அரங்கேற்றப்பட்டது. 17ஆம் நூற்றாண்டுன்னா 1690 அதை ஒட்டி அரங்கேற்றப்பட்டது. கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. இதில் இவர் 3-4 விஷயம் சொல்கிறார். இன்னும் ஒன்று சொல்லிப்படுறேன், மறந்துடுவேன். இதில் உள்ள சில விளையாடல்கள் சிலப்பதிகாரத்தில் குறிக்கப்பட்டிருக்கின்றன. இளங்கோவடிகள் 2000 வருஷத்துக்கு முன்னால நம்ம திருவிளையாடல் புராணத்தை குறிப்பிட்டு இருக்கார். இளங்கோவடிகள் சமணர், மறந்துடாதீங்க. அவர் திருவிளையாடல் புராணம் சைவ புராணத்தை ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். கடல் சுவர வேல் விட்ட படலம், இந்திரன் முடிமேல் வளையறிந்த படலம், வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலம், 3 படலம். இந்த 3ஐயும் இளங்கோவடிகள் பாடியிருக்கிறார். இளங்கோவடிகள் நம்ம பரஞ்சோதி முனிவருக்கு பல ஆண்டுகள் முற்பட்டவர். இது 17ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகள் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னால. கல்லாடத்தில் இருக்கு பரஞ்சோதி முனிவர் பாடியது. இப்போ மதுரை ஒன்று சொல்லணும், திருவிளையாடல் புராணத்தை படித்தா கேட்டா என்ன சார் கிடைக்கும்? நமக்கு அதானே வேணும். என் கடன் பணி செய்து கிடப்பதே அந்த காலம், கிடைப்பதே. ஏன் சார் நாங்கள் பாட்டுக்கு வந்து உட்கார்ந்து கேட்குறோம் 10 நாளைக்கு, என்ன சார் கிடைக்கும்? நம்மளை தெரிஞ்சு பாடுறாரு பாருங்க. திங்களணி திருவாலவாயம் மன்னல் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர். எப்படி கேட்கணுமா? சொக்கலிங்க பெருமான் நமக்குள்ள இருக்கார் அப்படின்னு அன்போட நினைச்சு கேட்கணுமா? சங்க நிதி பதும நிதி செல்வமோங்கி தகைமை தரு மகப்பெருவர். 1 பைசா கிடைக்கும். சங்க நிதி பதும நிதியா? குபேரனுக்கு பக்கத்தில் பார்த்திருக்கீங்களா? 1 சங்கு மாதிரி இருக்கும், 1 தாமரப்பு மாதிரி இருக்கும். சங்க நிதி பதும நிதி அது கிடைக்குமா? தகைமை பெரு மகப்பெருவர். நல்ல புள்ள பிறக்குமா? நான் புள்ள பிறக்கும்னு சொல்லலை, அதுதான் பிறந்துக்கிட்டே இருக்கேன். ஆண்டொன்று போனால் வாண்டு 2 தோன்றும்னு. நல்ல புள்ள பிறக்குமா? தகைமை தரு மகப்பெருவர் பகையை வெல்வர்.
பகைவர்களை வெல்வார்கள். மங்கள நன்மணம் பெறுவர். கல்யாணம் ஆகும். ஒரு ஊரில் சொன்னேன், ஒரு அம்மா என் பின்னாலே வந்துடுச்சு, கல்யாணம் ஆகும்னா பையனுக்கா பொண்ணுக்கா சார்? ஏம்மான்னே, அந்த காலத்தில் பொண்ணுக்குத்தான் கல்யாணம் ஆகாமல் இருக்கும், இப்போ பையனுக்கே கல்யாணம் ஆகாமல் இருக்கு சார். என் வீட்டில் ஒரு பையன் 32 வயசு கல்யாணம் ஆகலை சார். அம்மா, 2க்கும் கல்யாணம் ஆகும். தகைமை தரு மகப்பெறுவர் பகையை வெல்வர். மங்கள நன்மணம் பெறுவர் பிணி வந்து எய்தார். கொரானோ கிட்ட கூட வராது. வாழ்நாடும் நனி பெறுவர். 100க்கு 100 வயசு. ஆமா, நமக்கு மொத்தம் எத்தனை வயசு? ஒழுங்கா சாப்பிட்டு நல்ல மனசோட இருந்து அடுத்தவனை கெடுக்காம கடவுள் சிந்தனையோட வாழ்ந்தால் எத்தனை வருஷம் வாழலாம்? 100? 120. வெற்றி அவருக்கு. 100க்கு 200 மார்க்கு. 120 வயசு. யாராவது 120 வருஷம் வாழ்ந்திருக்காங்களா? ராமானுஜர் உடையவர். வைஷ்ணவம். ராமானுஜர் 120 ஆண்டுகள் வாழ்ந்தவர். வைஷ்ணவத்தை நிலைநாட்டியவர். உடையவர்னு பேரு ராமானுஜர். எதுக்கு சொல்ல வர்றேன்னு தெரியுமா? நான் அவரை பார்த்துருக்கேன். என்ன சார் பொய்யா சொல்றீங்க? அவர் மறைஞ்சு 1000 வருஷம் ஆச்சு. நான் அவரை பார்த்துருக்கேன். ஒருத்தர் நினைக்கிறார் 8 மணி வரைக்கும் ஒழுங்காத்தானே பேசினாரு, அதுக்குள்ள இப்படி ஆயிட்டாரு. நீங்க பார்க்கணுமா? ஸ்ரீரங்கம் உடையவர் அப்படியே இருக்கு. உடம்பு திருமேனி அப்படியே இருக்கு. தானான திருமேனி அப்படியே இருக்கு. நெகம் முடி அப்படியே உட்கார்ந்துருக்க. தைலக்காப்பு உடையவர். 120 ஆண்டுகள். 120 ஆண்டுகள் வாழணுமா? திருவிளையாடல் புராணத்தை படித்து சிவபெருமான் மீது அன்பு செலுத்தி எவ்வுயிருக்கும் அன்பாயிருங்கள். வாழ்நாடும் நனி பெறுவர். மாநாடு எய்தி புங்கவராய் அங்குள்ள போகம் மூழ்கி. இறந்ததுக்கு அப்புறம் அங்கேயும் நல்லா இருக்கலாம். புண்ணியராய் சிவனடி கீழ் நன்னி வாழ்வார். இப்போ சில விஷயங்கள் அம்பாளை பற்றியும் சிவபெருமானை பற்றியும் பின்னால் நடந்த நிகழ்ச்சிகள் திருவிளையாடல் புராணத்துக்குள்ள நாளைக்கு போவோம். சொக்கலிங்க பெருமானுக்கு என்ன பெருமை, மீனாட்சிக்கு என்ன பெருமை? திருவிளையாடல் புராணம் சொன்னதோட சரியா? அதுக்கு அப்புறமும் என்னமாவது நடந்திருக்கா? தெரியணுமா இல்லையா? இப்போ நம்மெல்லாம் எங்கே நிற்கிறோம்? அம்பாள் சந்நிதியில் நிற்கிறோம். கிட்டத்தட்ட 150 வருஷங்களுக்கு முன்னால் ஒரு வெள்ளைக்கார கலெக்டர், பீட்டர் ரோஸ்ன்னு பேரு, வெளியே நின்று கும்பிடுறார் அம்பாளை. அம்மா மீனாட்சி. அவருக்கு மேரியும் மாரியும் ஒண்ணுதான். காலில் செருப்பு, ஷூ, குதிரை கும்பிட்டு போயிடுவார். மனசுக்குள்ள மீனாட்சி, வெளியில தெரியாது. ஒரு நாள் வீட்டில் படுத்து கிடந்தார். ரொம்ப வேர்த்துது. வெளியில் அவுட் ஹவுஸில் வந்து படுத்துட்டார். பரவாயில்லாம இருக்கு. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை கொட்டுது. தூங்குறார். ராத்திரி 12 மணி. யாரோ வந்து தட்டி எழுப்புறாங்க. வெள்ளைக்காரர் முழிக்கிறார். பச்சை புடவை, பச்சை ஜாக்கெட், பச்சையா ஒரு திருமேனி, சின்ன குழந்தை மாதிரி இருக்கு, கன்னி பொண்ணு மாதிரியும் இருக்கு. அழகா நிக்குது எதிர்த்தாப்புல. இவருக்கு ஒன்றும் புரியல. அம்பாள் என்ன நிறம்? பச்சை நிறம். ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு கிரீங்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே. ஓம் ஐம் ஹ்ரீம். இதான் அம்பாள் மந்திரம். பச்சை புடவை, பச்சை நிறம், பொண்ணு நிற்குது. வா.
இவருக்கு ஒன்றும் புரியல. வெள்ளைக்காரன் எந்திரிக்கிறார். எந்திரிச்சா ஷூ மாட்டாம இவர் போக மாட்டார். அந்த பொண்ணு ஒன்றும் மாட்டாம வந்து நிற்கிது. வேகமாக போனார், சாக்ஸை மாட்டினாரு, ஷூவை மாட்டினாரு. அந்த பொண்ணு நிற்கிது. மழை பெய்யுது. வெளியில் வந்தது, மழையில் நனைஞ்சுது. இவரும் பின்னாலே போனார். வெளியில் கேட்டுக்கு போயாச்சு. அந்த பொண்ணு கேட்டில் நின்று ஒரு பார்வை கம்பீரமாக பார்த்தது. கடைக்கண் பார்வை. இவரும் பார்த்தாரா, சடசடன்னு ஒரு சத்தம். இவர் படுத்திருந்த இடத்துல இடி விழுந்து அந்த இடம் முடிஞ்சு போச்சு. எப்படி இருக்கும்? நான் படுத்திருந்தேன்னா இந்நேரம் என் கதை முடிஞ்சிருக்கும். நாளைக்கு பேப்பரில் போடுவேன். யாரு காப்பாத்தனா? இந்த பச்சை புடவைக்காரி. நினைச்சிங்கன்னா காப்பாத்துவான். உங்க மடியில் வந்து உட்கார்ந்திருப்பா. சத்தியம். அழுதார். அம்மா, தாயே, நான் கூட செருப்பை போட்டுக்கிட்டு தான் வந்தேன், ஷூவை போட்டுக்கிட்டு தான் வந்தேன், நீ செருப்பு இல்லாம வந்தியே. நேர கோயில் வாசலுக்கு போனார். முட்டினார், மோதினார், அழுதார். உனக்கு காலுக்கு ஒரு ஒரு தங்கத்தினாலையும் வைரத்தினாலையும் ஒரு பாதுகை பண்றேன். 2 பாதுகை. யாருக்கு? மீனாட்சிக்கு. தங்கம் 165 வைரக்கல்லு ஒன்னொன்னுலையும் சிகப்பு மாணிக்கம் எல்லாம் வச்சு நல்ல அருமையான 2 பாதுகை தயார் பண்ணி மீனாட்சிக்கு காலில் மாட்டி விட்டார். இன்னைக்கும் ஆடி மாதம் பூர திருவிழாவில் 8ஆம் திருநாள் மீனாட்சி குதிரை வாகனத்தில் வர்ற பொழுது அந்த 2 செருப்பு அப்படி போட்டபடிக்கு வருவா. நான் பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன். நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? அவன் தங்கத்தில் பண்ணி கொடுத்தானே, அதுக்காக சொல்லலை. அதில் எழுதுனா என்ன எழுதுனா? நம்மளா இருந்தால் என்ன எழுதுவோம்? ராமசாமி முதலியார் உபயம், கோவிந்தசாமி செட்டியார் உபயம், அப்படித்தானே சாமி எழுதுவேன். அவர் என்ன தெரியுமா எழுதினாரு? பீட்டர் ரோஸ் அன்பளிப்பு எழுதின. மீனாட்சிக்கு அன்பளிப்பு கொடுக்க நம்ம யார்? பீட்டர் ரோஸ் பரிசு எழுதலை. பீட்டர் ரோஸ் காணிக்கை. பீட்டர் ரோஸ் காணிக்கை. சாகிற பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? நான் இறந்ததுக்கு அப்புறம் மீனாட்சி கோயிலை பார்த்து என் தலை இருக்கிற மாதிரி என்ன மேங்காட்டு பொட்டல்ல சமாதி வைக்கணும். இன்னைக்கும் பீட்டர் ரோஸ் அங்க இருந்து அப்படியே அந்த பொட்டல்ல கிடக்கிறார். நம்மால் என்ன தெரியுமா பண்ணா? பீட்டர் ரோஸுங்கிறத பேரை மாற்றிவிட்டான். அதென்ன, மீனாட்சி அவருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார்னா அவர் பீட்டர் ரோஸா இருக்க முடியாது. ரோஸ் பாண்டியன். பீட்டரை தூக்கு, ரோஸ் பாண்டியன். என்னம்மா, நம்புறீங்களா நம்பதியா? எப்போ? 150 வருஷம். இதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம மீனாட்சியோட புழங்கிக்கிட்டே இருக்க போறோம். நல்லா நினைச்சிங்கன்னா ராத்திரி கனவுல காட்சி கொடுப்பான். நினைக்கணும், நம்ம நினைக்கணும்ல. இந்த முன்கை நீண்டாத்தானே முழங்கை நீளம். நம்ம கொஞ்சம் நினைச்சோம்னா அவ சத்தியமா காட்சி கொடுப்பான். பின்னால 1878 1878 மதுரையில் நாகப்ப செட்டியார் அப்படின்னு ஒரு புண்ணியவான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போய் கும்பிடுறார். அப்படி கும்பிடுற பொழுது கோயிலை பார்க்கிறார். முழுகுது. நம்மெல்லாம் கோயிலை பார்த்துக்கல. நம்மளை பாதுகாக்கிறதுக்குத்தான் கோயில் வந்துச்சு. இப்போ ஆலய பாதுகாப்பு கமிட்டி வச்சு நம்ம கோயிலை பாதுகாக்கிறாப்பல ஆயிப்போச்சு. என்ன பண்றது? ஒழுகுது. வெள்ளி வாகனங்கள் எல்லாம் உரிச்சு விட்டாங்க. அப்பவே 1878, அதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் முன்னால கூட இருக்கலாம். ஊருக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள 1000 குரங்கு நிக்குது. யாரும் போக முடியல. இவருக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப முக்கியம், 3 கோபுரம், ராஜகோபுரம். வடக்கு பக்கத்துல கோபுரம் இல்லை.
வடக்கு கோபுரம் கிடையாது. நாயக்க ராஜா கோபுரத்தை கட்ட தொடங்கினா என்னமோ ஆயிப்போச்சு, நிறுத்தி விட்டான். 3 பக்கம் கோபுரம், தெற்குல, மேற்குல, கிழக்குல, வடக்குல இல்லை. மொட்டை கோபுரம்னு அதுக்கு பேர் வச்சாங்க. இவர் போய் பார்க்கிறார், என்ன மீனாட்சி கோயில் இப்படி இருக்கலாமா? ஸ்தபதிகளை கூப்பிட்டார், உட்கார வச்சார். மொட்டை கோபுரத்தை முழு கோபுரமாக்கணும். என்ன வேடிக்கையா? 9 நிலை கட்டணுங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள் 9 நிலை கட்டியிருக்கான். அதே மாதிரி கட்டணும். கோயிலுக்குள்ள திருப்பணிகள் செய்யணும். ஸ்தபதிகளை கூப்பிட்டு உட்கார வச்சார். எவ்வளவு பணம் வேணும்னாலும் தர்றேன், மொட்டை கோபுரத்தை முழு கோபுரமாக்கணும். ஸ்தபதிகளில் ஒருத்தர் ரொம்ப வயசானவர் எந்திரிச்சார். ஐயா மன்னிச்சு கொடுக்க, என்ன கோபுரத்தை கட்ட முடியாது. ஏன் முடியாது? எவ்வளவு பணம் வேணுமோ தர்றேன். இல்லை முடியாது. சொல்லுங்க. கீழே முனீஸ்வரர் இருக்கார், இன்னைக்கு இருக்கார். அவருக்கு மேலே ஏறி கட்டணும். கட்டினா 8 நாளையில் இறந்து போவாங்க. நாங்கள் மாட்டோம். நீங்கள் ₹1,00,000 கொடுத்தா என்ன? 1878 ₹1,00,000 இருந்தால் இப்படி அரண்மனை கட்டி விடலாம். இது அரண்மனை மாதிரி என் கண்ணுக்கு படுது. பாராட்டுக்கள். அண்ணாமலை அந்த பெரியவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஒரு பேலஸுக்குள்ளே வந்தாப்புல இருந்துச்சு, என்னமோ கல்யாண மண்டபத்துக்குள்ளே வந்தாப்புல இல்லை. அந்த புண்ணியவானுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அது மாதிரி கட்ட முடியாது. ₹1,00,000 கொடுத்து விட்டு உயிர் போனா என்ன ஆகிறது? கண்ணை வித்து சித்திரம் வாங்கலாமா? கண்ணிரண்டும் விட்டு சித்திரம் வாங்கிடு கைகொட்டி சிறியாரோ. பாரதியார். மண்ணில் இன்பங்கள் விரும்பி சுதந்திரம் மாண்பை இழப்பாரோ. கண்ணிரண்டும் விற்று சித்திரம் வாங்கிடில் கைகொட்டி சிறியாரோ. கண்ணை விட்டுட்டு சித்திரம் வாங்கினாப்புல முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? செட்டியார் என்ன தெரியுமா பண்ணார்? முதல் செங்கலை நான் வைக்கிறேன். 8 நாள் தானே, நான் உயிரோட இருந்தா மீனாட்சியின் திருப்பணி தொடரட்டும். நான் இறந்து போனா போயிட்டு போகுது. யானை செத்து போனா தந்தம் பயன்படுது, மாடு செத்து போனா தோல் பயன்படுது, பாம்பு செத்து போனா மணிபரசுக்கு பாம்பு தோலை எடுக்கிறான். மனுஷன் செத்து போனா எப்போ தூக்குறாங்கன்னு கேட்குறேன். மீனாட்சிக்காக இந்த உடம்பு நேர்ந்து விடப்பட்டது. அவ்வளவுதாங்க. மீனாட்சிகிட்ட போனார், காலில் விழுந்தார், அழுதார், 2 செங்கலை எடுத்தார், திருவடியில் வச்சார், மாலை சாத்தினார், கொண்டு வந்தார், ஏணி மரத்தை வச்சார், முனீஸ்வரருக்கு மேலே தளத்தில் ஏறிட்டார். 2 செங்கல் அங்கே கொண்டே வச்சார், குங்குமத்தை வச்சார். ஓம் சக்தி 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 என்று பேசு, அவள் தந்திடும் நல் குங்குமத்தை பூசு. நெத்தியில குங்குமம் வச்சா எவனும் நம்மளை மெஸ்மரிசம் பண்ண முடியாது. குங்குமம் நான் இப்போ பொட்டு வச்சிருக்கேன் தெரியுதா உங்களுக்கெல்லாம்? இந்த இடத்துல வைக்கணும். இந்த இடம் பூர்வ மத்திய ஸ்தானம். எனக்கு முன்னால் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. நான் குறிப்பாக இந்த இடத்தையே பார்த்து கான்சன்ட்ரேட் பண்ணி வேற எதுவும் எனக்கு தெரியாம அவருடைய பூர்வ மத்திய ஸ்தானம், ஆக்ஞாஸ்தானம், லலாட பிரதேசம் அது மட்டுமே தெரியுது அப்படின்னு நான் உறுத்து பார்த்தேன்னா நான் சொன்னதை அவர் செய்வார். எந்திரிச்சு ஓட போறாருன்னா ஓடிடுவார். இப்படித்தான் பொம்பளை பிள்ளைங்கிட்ட வசியம் பண்றது. நம்மால என்ன பண்ணான்னு தெரியுமா? கோயிலுக்கு போ, குங்குமத்தை வையன்னா. இந்த குங்குமத்தை வச்சுட்டா ஒரு பய வசியம் பண்ண முடியாது. புரியுதா புரியலையா? குங்குமம் வைக்கணுமா வேண்டாமா? ஸ்டிக்கர் போட்டு வைக்க கூடாது. அன்னைக்கு ஒரு பாத்ரூமில் போய் பார்க்குறேன், லாட்ஜில் 100 ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. நல்ல குங்குமம் எடுத்து வைங்க. ஓம் சக்தி 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 என்று பேசு, அவள் தந்திடும் நல் குங்கும பூசு. செட்டியார் குங்குமத்தை வச்சார்,
அம்மா, தாயே, ராஜாத்தி, ராஜமாதங்கி, நீ பார்த்துக்கோ. எங்க மீனாட்சிக்கு பேர் தெரியுமா? ராஜமாதங்கி. ஏன் தெரியுமா? அம்பாள் தன்னுடைய உடம்பை பிச்சு எரிஞ்சிட்டா. எங்க? தட்ச யஜ்ஞம். திரும்பவும் திருவிடையாடல் வருதோ? தட்ச யஜ்ஞம். தட்சனுக்கு பெண்ணா பிறந்தாள் தாட்சாயணி. சிவபெருமான் அங்க இருக்கார். தட்சன் இவரை கூப்பிடாம யாகம் பண்ணனா. தாட்சாயணி வந்து நான் போய் பார்த்துட்டு வர்றேங்கிறா. நீ போகக்கூடாதுங்கிறார் இவர். அவ கொஞ்ச நேரம் வசனம் பேசுறா. கடைசி இவர் போ, திரும்ப போயிட்டு வா, இல்ல போ. ஞாபகம் வருதா? சிவாஜி கணேசன் போ. அங்க போனாளா? யாகத்தை எல்லாம் பார்த்தாளா? கோபம் வந்ததா? யாகத்தை கெடுக்க வேண்டும், யாகத்தை அடிக்க வேண்டும் என்று சொல்ல காளியும் வீரபத்திர கடவுளும் தோன்றினார்கள். யாகம் அடிஞ்சது. அம்பாள் என்ன பண்ணனா, இந்த உடம்பு தட்சன் வளர்த்த உடம்பு எனக்கு வேண்டாம் என்று 51 பகுதிகளாக்கி உடம்பை இந்தியா முழுக்க வீசிட்டான். நெஞ்சு விழுந்த இடம் மதுரை, ஹார்ட். அம்பாளுடைய இதயம் விழுந்த இடம் மதுரை. இதயத்துக்கு சமஸ்கிருதத்தில் என்ன பேரு? ஹிருதயம். அந்த மதுரையில் அது விழுந்ததா, அதை சுத்தி ஒரு ஆறு ஓடுனுச்சு. எல்லாம் கும்பிட்டாங்க. ஒரு ரிஷி பார்த்தார், இது ஹிருதயம், இந்த ஆற்றுக்கு பெயர் ஹிருதய மாலா. ஹிருதயத்தை சுத்தி மாலை மாதிரி ஓடுனுச்சான். அதனால அந்த ஆத்துக்கு என்ன பேரு? ஹிருதய மாலா. இன்னைக்கு கிருதுமால் நதின்னு சாக்கடையா ஓடிக்கிட்டு இருக்கு மதுரையில். ஹிருதய மாலா பார்க்கிறார். இது யார் இதயம்? இது அம்பாள் இதயம். மரகத கல்ல கொண்டாந்தார். மரகத பச்சை. சத்தம் கேட்டா உடைஞ்சு போயிடும். மதுரை மீனாட்சிக்கு பக்கத்துல இன்னைக்கும் மேள அடிக்க மாட்டார்கள். உத்தரகோசமங்கை மரகத நடராஜாவுக்கு பக்கத்துல மேளம் அடிக்க மாட்டார்கள். ஸ்ரீரங்கம் ரெங்கநாத சுவாமிக்கு பக்கத்துல மேளம் அடிக்க மாட்டார்கள். மேல ஒலி கேட்டாலே மரகதம் தெரிச்சிரும். மீனாட்சி மரகத கல்ல கொண்டு வந்தார். கையினாலேயே செதுக்கினார். இன்னைக்கு இருக்கிற மீனாட்சி விக்கிரகம் தொடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா சொர சொரன்னு இருக்கும், வலுவழுப்பா இருக்காது. கும்பாபிஷேக நேரத்தில் நான் கிட்ட போய் தொட்டு கும்பிட்டுருக்கேன். சொரசொரப்பா இருக்கும். அவளுக்கு என்ன பேரு? மதங்க முனிவரால் வடிவமைக்கப்பட்டதுனாலே மாதங்கி. ராஜ்யத்தை ஆண்டதுனாலே ராஜ மாதங்கி அவளுக்கு பெயர். செட்டியார் என்ன பண்ணார்? மேலே ஏறினார். அம்மா ராஜமாதங்கி, எல்லாம் உன் பொறுப்பு. கீழே இறங்கிட்டார். 2 செங்கலை வச்சாச்சு. வெள்ளிக்கிழமை எல்லாம் என்ன ஆரம்பிச்சா? வெள்ளி 1, சனி 2, ஞாயிறு 3, திங்கள் 4, செவ்வாய் 5, வெள்ளியோட வெள்ளி 8ன்ட்டேன். இன்னைக்கு செட்டியார் கதை முடிஞ்சிருக்கணும். மொட்டை கோபுரத்துக்கு மேலே ஏறினா 8 நாள் தான். செட்டியாருடைய பங்களா என்ன? சின்ன வீடு. அது அம்மன் சந்நிதிக்கு பக்கத்தில். சாமி வருமில்ல அந்த இடம். எல்லாம் காலையில் ரெடியா வந்துட்டாங்க. வச்சு இழுக்க வேண்டியதான் பாக்கி. எல்லாம் ரெடி. செட்டியார் பெரிய மனுஷன், பெரிய ஆளு. எல்லாம் நிற்கிறான். கதவு திறக்கலை. உள்ளேயே முடிஞ்சிருச்சு. எல்லாம் ஓன்னு அழுகிறான். செட்டியார் கதவை திறந்து நிற்கிறாரு. கம்பீரமா நிற்கிறாரு. கால் இருக்கா பாடுறான்னா. கால் என்ன முழுசுமே இருக்கு. காலாவது அரையாவது முழுசுமே இருக்கு. உடம்புல 16 இடத்துல திருநீரு. மெய்யெல்லாம் வெந்நீரு சன்னித்த மேனியர். அப்பர் சாமி தேவாரம். கம்பீரமா நிற்கிறாரு. 8 நாளைக்கு அப்புறம் சாகலடா. அப்புறம்தான் மொட்டை கோபுரத்தை கட்ட தொடங்கினார்கள். உயிரை பணைய வச்சு கட்டப்பட்டது மீனாட்சி அம்மனுடைய வடக்கு கோபுரம், மொட்டை கோபுரம்.
முழு கோபுரமாக ஆகிட்டு 9 நிலை. நான் சொல்ற கதையெல்லாம் 1878க்கு ஒரு 7-8 வருஷம் முன்னால. ஏன்னா 1878 அதுக்கு கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு. மொட்டை கோபுரம். ஆமா, செட்டியார் உயிரை கொடுத்து பண்ணனாரே, அம்பாள் என்ன பண்ணனா? பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. பிள்ளையே பண்ணி இருந்தா அந்த அம்மா என்ன பண்ணிருப்பா? சொல்றேன். கும்பாபிஷேகத்துக்கு தேதி வச்சுட்டாரு. கையில பணம் பத்தலை. 25 லட்சம் செலவு. ஒரு முறை அந்த ஆடி வீதியை சுத்தினாரு. ஆடி வீதி பூரா கல்லா கிடந்தது. எடுத்துட்டு வெள்ளக்கல் தளம் போட்டு விட்டாரு. சொக்கலிங்க பெருமானுக்கும் மீனாட்சிக்கும் 2 தங்க குடம், ஒன்னொன்னு 2 கிலோ. இன்னைக்கு பயமா இருக்குல்ல? தங்கம்னு கேட்டாலே பயமா இருக்கு. ஒரு பவுன் 1,12,000. என்னங்க, எனக்கு தெரிய ஒரு பவுன் 60 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இப்போ 1,12,000. நம்மள்ட்ட இருக்குது நோட்டா குப்பையான்னே தெரியல. தங்க குடம் பண்ணி கொடுத்தார். ஆமா, அந்த 1000 குரங்க என்ன பண்ணாரு? அதான் கெட்டிக்காரத்தனம். எல்லாரும் சொன்னா விஷத்தை வச்சு கொன்றுருவோம். அட பாவி, கொல்லக்கூடாதுரா. அப்ப என்ன பண்றது? கெட்டிக்காரர் கடலையை வாங்கினாரு, சாராயத்தை வாங்கினாரு. சாராயத்தில் கடலையை ஊற போட்டாரு. எல்லா இடத்துலையும் தெளிச்சாரு. எல்லாம் போய் சாப்பிட்டது. நம்ம தாத்தாவுக்கு 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 தாத்தா. புரியுதா? நம்மளுக்கு தீபாவளியிலையும் பொங்கல்லையும் எந்த வியாபாரம் எது அதிகமாக விற்குதோ அதில் நமக்கு ஈடுபாடு மாதிரி குரங்குக்கும் ஈடுபாடு. எல்லாம் சாப்பிட்டு தான் மயங்கிருச்சு. அள்ளிக்கிட்டு போய் அழகர் கோயிலில் விட்டுட்டார். கள்ளழகர் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் எல்லாம் எந்திரிச்சிருச்சு. இன்னைக்கு கள்ளழகர் கோயிலில் திரிகிற அத்தனை குரங்கும் மீனாட்சி உபயம். ஆமாங்க, 1878. முக்கியமான செய்தி சொல்ல பாரு. கும்பாபிஷேகம் வச்சாச்சு. பணம் பத்தலை. ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்துருக்காரு. கொடுத்த கடனை வசூல் பண்ணலாம் புறப்பட்டாரு. அந்த காலம் கோச்சு வண்டி, 2 குதிரை. ஓட்டுறது ஒருத்தர், சமைக்கிறவர் ஒருத்தர், செட்டியார் 3 பேரும் குதிரை வண்டி உட்கார்ந்தாங்க. சாரட் போகுது. அந்த ஊருக்கு போனால் அவர் கடன் வாங்கினவர் அந்த ஊரில் இல்லை. ஆத்தூருக்கு போயிட்டாருன்ட்டேன். ஆத்தூர் எங்கே இருக்கு? நம்ம திருச்செந்தூருக்கு பக்கத்தில் இருக்கு. தாமிரபரணி ஓடுறதுனால அதுக்கு வடக்கு ஆத்தூர், தெற்கு ஆத்தூர்னு பேர். தெரியுதில்ல? ஆத்தூர். அவர் ஆத்தூருக்கு வந்துட்டார். செட்டியார் வண்டியை போட்டுக்கிட்டு ஆத்தூருக்கு போனால் அவர் வேத்தூருக்கு போயிட்டார். ராத்திரி 7 மணி. செட்டியார் தவிக்கிறாரு. ஒன்றும் புரியல. என்ன செய்யலாம்? இனிமே வண்டி போகாதுன்ட்டா அந்த காலம். சரி, இந்த ஊரில் எங்கேயாவது ஒரு வீட்டு வாசப்படியில படுப்போம். வண்டி மெத்தையை கொண்டாந்து போட்டாங்க. அந்த காலத்தில் வீட்டில் எல்லாம் திண்ணை கட்டி வச்சிருந்தாங்க. ஏன்? வழிபோக்க வந்து படுத்திருப்பான். நமக்கு புண்ணியம். காலையில் கொஞ்சம் மோர் கொடுக்கலாம். இன்னைக்கு திண்ணையை பூரா உடைச்சுவிட்டு நாயை கட்டி வச்சுவிட்டோம். மழையா பெய்யும்? ஒரு காலும் பெய்யாது. அந்த காலம். வண்டி மெத்தையை கொண்டாந்து போட்டாங்களா? செட்டியார் படுத்துட்டார். ராத்திரிக்கு சாப்பிடலை. வண்டிக்காரனும் சமயக்காரனும் வண்டியில் படுத்திருக்காங்க. மீனாட்சி நினப்பு பூரா அங்கே இருக்கு. நேரம் அர்த்த ஜாமம் ஆகியிருக்கும். பள்ளி அறையில் சாமியும் அம்பாளும் ஒன்றா இருப்பாங்க.
சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அறியாம் நான் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராகத் தந்தருளும் உத்தர கோஷமங்கை ஆரா அமுதின் அருள்தாளினை பாடீர் போரார்வேல் கண்மடவீர் பொன்னூசலாடாமோ. இந்நேரம் ஊஞ்சல் பாட்டு பாடியிருப்பாங்க, கதவு சாத்தி இருப்பாங்க. நமக்கு இன்னைக்கு பார்க்க கொடுத்து வைக்கல. யாரோ தட்டுறாங்க, முழிச்சு பார்க்கிறார். அதே காட்சி. பச்சை புடவை, சின்ன பொண்ணு அழகா நிற்குது, கையில் வெள்ளி தாம்பாளம். தாம்பாளம்னா தெரியுதா? தட்டுன்னு சொல்லப்படாது. தட்டுன்னா மொடைன்னு அர்த்தம். ஸ்கார்சிட்டி. பணத்தட்டுன்னா பண மொடை, பண பற்றாக்குறை. தட்டை கொடுங்க. பணத்தட்டு யாருக்குன்னா என்ன ஆகும்? ஒரு ராஜா என்ன பண்ணான், புலவருக்கு வெள்ளி தட்டில் பொற்காசு வச்சு கொடுத்தேன். ராஜா கொடுத்த உடனே புலவர் கேட்டாரு, பணத்தட்டு உனக்கா எனக்கான்னாரு. புரியுதோ? ராஜா பார்த்தேன், எனக்கு பணம் தட்டு வேண்டாம், நீயே வச்சுக்கோ. அப்போ பொற்காசும் கிடைச்சிது, வெள்ளித்தட்டும் கிடைச்சிது. அது ஒரு பக்கம். தட்டுன்னா என்ன அர்த்தம்? முடை, பற்றாக்குறை. தாம்பாளம், அதான் வார்த்தை. வெள்ளித்தாம்பாளம், அர்த்தஜாம பிரசாதம். பழக்கம் என்ன தெரியுமா? செட்டியார் ராத்திரிக்கு அர்த்தஜாம பிரசாதத்தை சாப்பிட்டு படுத்துடுவார். பிரசாதம் கொஞ்சமாக தான் இருக்குது. அது என்னம்மா பிரசாதம்? புறன்னா விசேஷமான அர்த்தம். நவம்னா புதுமை, பிரணவம்னா விசேஷமான புதுமை. ஆரம்னா சுத்து, பிரகாரம்னா விசேஷமான சுத்து. சவம்னா வெளிப்படுவது, பிரசவம்னா விசேஷமான வெளிப்பாடு. சாதம்னா சோறு, பிரசாதம்னா கடவுள் அருள் பெற்ற சோறு. சாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி உண்டு, பிரசாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி கிடையாது. பிரசாதம் கொஞ்சம்தான் சாப்பிடணும், மூட்டை கணக்காக வாங்கி வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது. புரியுதா? கவியரசு கண்ணதாசன் 1981 ஜனவரி மாதம் 9 மதுரை மீனாட்சி கோயிலில் நிற்கிறார். என்ன தேதி சொன்னேன்? 1981 ஜனவரி மாதம் 9 உலகத் தமிழ் மகாநாடு நடந்துகிட்டு இருக்கு. 5ஆம் உலகத் தமிழ் மகாநாடு. ஒரு அர்ச்சகர் வந்து விபூதி கொடுத்தார். கண்ணதாசன் வாங்கி பூசிட்டார். வீடியோ கேமராவில் படம் எடுக்கிறார். அப்போ 1981 வீடியோன்னா அது பெரிய காரியம். இன்னைக்கு நமக்கு தெரியாமலே நம்மளை எப்படியோ வீடியோவில் இந்த அவர் படம் எடுத்துட்டு போயிடுவாரு, எடுப்பாரா இல்லையா? அன்னைக்கு அது பெரிய ஆச்சரியம். இந்த அர்ச்சகர் கொடுக்க அங்கிருந்து படம் எடுக்கிறாங்க. வெளியில நின்ன அர்ச்சகர் ஒருத்தர், ஆகா நம்ம கொடுக்காம போச்சே, விபூதி நம்ம கொடுத்திருந்தா நம்மளையும் படம் எடுத்திருப்பாங்களே. நாளைக்கு ஆத்துக்காரி கேட்பாளே, அங்க போயுமா விலகி நின்னு கேட்பாளே, கேட்பாளா இல்லையா? பார்த்தாரா? இவர் ஒரு தாம்பாளத்தை தூக்கினார், விபூதியை போட்டார், எடுத்துக்கிட்டு வந்தார். கண்ணதாசனுக்கு கொடுக்கிறார். அங்கே வீடியோ கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு. கண்ணதாசன் என்ன தெரியுமா சொன்னாரு? வாங்கிக்கிட்டேன். பக்கத்தில் கோயில் ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் VNCT சிதம்பரம் செட்டியார், மெட்ராஸ் கமலா தியேட்டர் முதலாளி, அண்ணே இன்னொரு முறை வாங்கிக்கிடுங்க. என்ன அவருக்கு தெரியும், இன்னொரு முறை வாங்கிக்கணும், அது கேமராவில் பதிவாகணும், இந்த அர்ச்சகர் சந்தோஷப்படணும். அண்ணே இன்னொரு முறை வாங்கிக்கிடுங்க. கண்ணதாசன் என்ன தெரியுமா சொன்னாரு? சிவன் சொத்து ஒரு முறைக்கு மேல வாங்கக்கூடாது. விபூதி நான் ஒன்றும் சொல்லப்படாது. விபூதியை கூட சிவன் கோயில்ல 2வது முறை வாங்கப்படாது.
இன்னைக்கு ரொம்ப பேர் கோயிலை கட்டி இழுத்து பார்க்குறேன், கவுரு அந்து போகுது, இல்லாட்டி வீட்டுக்கு கொண்டுகிட்டு போயிருப்பாங்க. புரியுதா? பிரசாதம்னா என்ன? விசேஷமான சாப்பாடு, கொஞ்சம்தான் சாப்பிடணும். அதுக்கு வந்த இந்த கதைக்கு. ஆமாம் சார், இதெல்லாம் பார்த்தாப்புல சொல்கிறீங்களே, நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன். கண்ணதாசனுக்கு பக்கத்தில் நான் நிற்கிறேன். 408 கவிஞர்கள் கலந்து கொண்ட பொற்கிளி கவிதை போட்டியில் முதல் பரிசு 3001 ரூபாய் ஒருத்தருக்கு கொடுத்தாங்க. அவரு இந்த 3001 ரூபாய் ஒவ்வொரு ரூபாய் காயினா மாற்றி மூட்டையாக கொடுத்தாங்க. பொற்கிளியா, கிளின்னா கிழிக்கப்படக்கூடியது, முடிச்சு. பொற்கிளின்னா மூட்டை கொடுத்தாங்க. அவர் அதை கையில் வச்சுக்கிட்டு பக்கத்தில் நிற்கிறாரு, இவ்வளதையும் பார்க்குறாரு. அன்னைக்கு யாருக்கு பொற்கிளி கொடுத்தாங்களோ அவர் தான் இப்போ இந்த கதையை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால நான் கண்டதை சொன்னனே தவிர கண்டதை சொல்லலை. எதுக்கு இவ்வளவு வந்துச்சு? அமராவதி புதூர் வைநாகரம் நாகப்ப செட்டியாருக்கு முன்னால மீனாட்சி நிற்கிறாள். செட்டியார் பார்த்தாரா, கண்ணீர் வந்துருச்சா. சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி, உத்தரிய தொடித்தோள் போற்றி, கரும்புருவச் சிலை போற்றி, கவுனியற்கு பால் சுரந்த கலசம் போற்றி, இரும்பு மனம் குலைத்தென்னை எடுத்தாண்ட அங்கையல் கண் எம்பிராட்டி, அரும்பும் இளநகை போற்றி, ஆரண நூபுரஞ்சிலம்பும் அடிகள் போற்றி. கண்ணீர், இதெல்லாம் திருவிளையாடல் புராணம். கண்ணீர் பொட்டுது. கதை தான் நம்ம கதை, பாட்டு திருவிளையாடல் புராணம். அப்படியே கண்ணீர் விட்டார், கையில் வாங்கினார். முழிச்சு பார்த்தா தெரியறா, கண்ணை மூடுனா தெரியல. அப்போ இது கனவல்ல, நனவு. அப்படியே சிரிக்கிறா, அப்படியே பார்த்தார், மறைஞ்சிட்டான். பிரசாதம் இருக்கு, ராத்திரி அர்த்த ஜாம பிரசாதம் கொண்டுகிட்டு வந்தார். வண்டிக்காரனை எடுப்பினார், சமயக்காரனை எடுப்பினார், ஆளு கொஞ்சம் கொடுத்தார். தானா தின்னு வீணா போகலாமா? அமுதமாய் இருந்தாலும் அடுத்தவனுக்கு கொடுத்துத்தான் சாப்பிட வேண்டும், திருவள்ளுவர் பேசுகிறார் இல்லையா? அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அடுத்தவனுக்கு கொடுத்துத்தான் சாப்பிட வேண்டும். கொடுத்தாச்சு. இவரும் சாப்பிட்டார். தூக்கம் வரல, அழுகிறார். நான் வந்தேன்னு என் பின்னால நீ வந்துட்டியே. அழுக வருமா? வராது. நமக்குத்தான் கண்ணை குத்துனாலும் வராதே. அவர் ஈடுபட்டு போயிட்டாரா? கோயிலுக்குள்ள போனா கடவுளுக்கு முன்னால நிற்கிற போது கண்ணீர் வரணும். வரலன்னா போச்சு. யானே போய், என் நெஞ்சும் போய், என் அன்பும் போய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. ராத்திரி பூரா அழுக. விடிஞ்சது. எல்லாம் வந்தாங்க 2 பேரும். எங்கே போகணும்? மதுரைக்கு விடு, பண வசூல். அதை மீனாட்சி பார்த்துக்கு வாப்போ. நான் வந்தா இவ பின்னால வர்றா, தாம்பாளத்தை தூக்கிக்கிட்டு. நம்புறீங்களா? நம்பலியா? புராணம் இல்ல, உண்மை. 1878 ஓடி வந்தார் மீனாட்சி கோயில். பரிசாரகனை தூண்ல கட்டி அடிக்கிறாங்க. ஏன்? என்ன? கோயில் வெள்ளி தாம்பாளத்தை காணோம். கோயில்ல திருடு போனா உடனே கண்டுபிடிச்ச காலம் அது. அடுத்த அமைச்சர் அவை வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கல, இல்ல கண்டுபிடிக்காமலே போகல, உடனே கண்டுபிடிச்சு விட்டான். பரிசாரகனை அடிக்கிறான். ஓடி போனார், கொடுத்தார், அழுதார், சிலதை சொன்னார், சிலதை சொல்ல முடியல. அருள் நிகழ்ச்சிகளை சொல்ல முடியாது. தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ. கடவுளுக்கு எனக்கும் உள்ள உறவை நான் அடுத்தவனுக்கு சொல்லி காட்ட முடியுமா? சொல்லி காட்ட முடியாது. அல்வா இனிக்கும், ஜாங்கிரி இனிக்கும், ரசகுல்லா இனிக்கும். ஆனால் 3 இனிப்புக்கும் உள்ள வேற்றுமையை ஒரு பக்க அளவில் கட்டுரை எழுதி விளக்குக. எங்க விளக்குங்க? பச்சை மிளகா உரைக்கும், பச்சை மிளகா உரைக்கும், இஞ்சி உரைக்கும். 3 ஒரே உரைப்பா?
3 உரைப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு பக்க அளவில் எழுதி காட்டுக. மடையா சாப்பிட்ட தண்ட தெரியும். கடவுளை சொல்லி புரிய வைக்க முடியாது, அனுபவித்தால் தான் முடியும். That is called God realization. நீ அனுபவிக்கணும். அழுதார். அம்மா, தாயே மீனாட்சி, இனிமே உன் சந்நிதியை விட்டு இந்த ஊரை விட்டு போக மாட்டேன், சத்தியம். சொந்த ஊர் அமராவதி புதூர். மகாத்மா காந்தி 2 முறை வந்த ஊர் அமராவதி புதூர். காரைக்குடிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம். ஊர்ல பொண்டாட்டி இறந்து விட்டா. போகணுமா வேண்டாமா? பொண்டாட்டி. இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. கண்ணதாசன் பாடினாரா இல்லையா? நான் ஒரு 10 வருஷம் அவர் கூட பழகி சுற்றி இருக்கேன். என்னை பற்றி எல்லாம் அவர் எழுதியிருக்காரு. அது வேற விஷயம். கண்ணீர் வந்துச்சு, போகலை. பையனை அனுப்பிச்சு எல்லாம் பண்ணிட்டார். அம்மா, அந்த ஆன்மா சாந்தி அடையட்டும். ஒரு நாள் எல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணி பெரிய கல்யாண மண்டபத்தை இழுத்து கட்டி மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்ணி வச்சு 5-6 ஊரில் திருப்பணி பண்ணி, திருப்பரங்குன்றத்தில் திருப்பணி, பட்டினத்து பல்லவனீச்சரத்தில் திருப்பணி, திரு ஆப்படையார் கோயிலில் திருப்பணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு நாள் அம்பாள் மீனாட்சியும் சொக்கநாதரன் கோயிலுக்குள்ளேருந்து வந்து இவர் உள்ள போறாங்களா, வெளியே நிற்கிறார். அர்ச்சனை ஆயிற்று. இவருக்கு பிரசாதம் கொடுத்தார்கள், மாலை சாட்டி சூட்டினார்கள். வாங்கினார், பிரசாதத்தை வாங்கினார். தம்பி வெங்கடாசலம் செட்டியார் கையில் கொடுத்தார். சாஞ்சார். அந்த ஆன்மா மீனாட்சியின் திருவடிகளை அடைந்து விட்டது. மீனாட்சியவே பேசுறீங்களே சார், சொக்கலிங்க பெருமான பேசக்கூடாதா? கொஞ்சம் திருவிளையாட்டு பண்ணது யாரு? முழுக்க சொக்கலிங்க பெருமான். மறக்காதீங்க. 64 திருவிளையாடலும் சொக்கலிங்க பெருமானுடைய திருவிளையாடல்கள். சடை மறைத்து கதிர் மகுடன் தரித்து நறுங்கொன்ற எந்தா தணந்து அவ்வளவு வேஷம் போட்டாரா சொக்கலிங்க பெருமான். அதெல்லாம் நாளைக்கு சொல்றேன். மீனாட்சி கல்யாணம் வர்ற பொழுது சொல்றேன். இன்னைக்கு முழுக்க மதுரையும் முன்னுரையும் தான் சொக்கலிங்க பெருமான். இப்ப நடந்ததை மட்டும் சொல்றேன். நாளைக்கு ஆரம்பிச்சுட்டா பழைய புராணம் மட்டும்தான் நிற்கும். இப்போ மாலிகாபூர்னு ஒருத்தன் படையெடுத்து வர்றான். மாலிகாபூர் அலாவுதீன் கில்ஜியினுடைய ஒரு தளபதி. மதுரைக்கு வர்றான். மதுரையில் என்ன செய்யணும்? சொக்கலிங்க பெருமானுடைய அந்த சிவலிங்க திருமேனியை உடைக்கணும். கீழே உள்ளது ஆவுடை, மேலே உள்ளது லிங்கம், 2ஐயும் உடைக்கணும். திட்டம் போட்டு வர்றான். அழகர் கோயிலில் கொள்ளையடிக்கணும். திருப்பரங்குன்றத்து சிலைகளை எல்லாம் உடைக்கணும். புண்ணியவான்கள் வடநாட்டில் உடைச்சது நிறைய, தமிழ்நாட்டில் உடைச்சது அதை விட குறைச்ச, இதுவே அதிகம். மதுரைக்கு வந்தாச்சு. மதுரையில் அர்ச்சகர்கள் கூட்டம் போட்டார்கள். சிவலிங்க பெருமான் எப்படி காப்பாற்றுறது? தூக்கி வச்சிருவோமா? கீழே தோன்றாங்க, போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு தனியா தூக்கி வைக்க முடியாது. சொக்கலிங்க பெருமானை தனியா தூக்கி வைக்க முடியாது. கீழே போய்கிட்டே இருக்காரு. எத்தனை லட்சம் வருஷம் ஆச்சோ. முளைத்தானை மூவர்க்கும் முன்னே தோன்றி, அப்பர் சுவாமி தேவாராம். முளைத்தானை இன்னும் கீழே போகுது. பார்த்தாங்க, இவர் எப்படி காப்பாத்துறது? ஒரு கிழட்டு ஐயர், கெட்டிக்காரர், அறிவாளி சொன்னார், இவரை இப்படியே வை. முன்னால ஒரு சுவரை எடுப்போர், அவருக்கு முன்னால டூப்ளிகேட் சிவலிங்கத்தை வை, அவருக்கு பூஜையை பண்ணு. சரி, உள்ள சிவலிங்கம் அசைக்க முடியாது. மாலையை போட்டாங்க, தீபத்தை ஏற்றி வச்சாங்க, கும்பிட்டாங்க. கடவுளே, ரொம்ப கஷ்டம், எங்கள் வீட்டு பிள்ளைய விட்டுட்டு போகிற மாதிரி உன்னை விட்டுட்டு போகிறோம். அழுதாங்க.
முப்போதும் திருமேனி தீண்டுவார்னு பேரு அந்த ஐயர்களுக்கு. 3 வேளையும் தன் பிள்ளைய பாதுகாக்கிற மாதிரி சிவலிங்கத்தை தொட்டு பூஜை பண்ற பொழுதெல்லாம் கண்ணீர் கொட்ட பூஜை பண்ண புண்ணியவான்கள் சுவத்தை வச்சாங்க. முன்னால ஒரு பெரிய சிவலிங்கத்தை வச்சு பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க. மாலிகாபூர் வந்தான், பார்த்தான், உடைச்சுட்டான். சிவலிங்கம் தனி, ஆவுடை தனி, போயிட்டான். 12 வருஷம் ஆச்சு. குமார கம்பன்னர் அப்படின்னு கிருஷ்ணதேவராயருடைய தளபதி ஒருத்தர் அங்க வந்தார். இந்த புண்ணியவான்களை பூரா விரட்டினார். எவனெல்லாம் கோயிலை உடைச்சானோ அவனை எல்லாம் விரட்டினார். எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இப்போ கோயிலுக்குள்ள போகணும். போனா சிவலிங்கம் உடைஞ்சு கிடக்கு. எல்லாரும் அழுதார்கள். ஒரு கிழவர் வந்தார். சுவத்தை உடை. ஏன் சுவத்தை உடை? சுவத்தை உடைச்சாங்க. உள்ள கழுத்துல போட்ட மாலை வாடாம இருக்கு. ஏத்தி வச்ச தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. குற்றம் நீ குணங்கள் நீ கூடலாலவாயிலாய், சுற்றம் நீ பிரானும் நீ தொடர்ந்திலங்கு ஜோதி நீ, கற்ற நூல் கருத்தும் நீ அறுத்தமின்பமென்றிவை, முற்றும் நீ புகழ்ந்து உன் உரைப்பதென்புகம்மனே. சிவபெருமானுடைய திருவிளையாடல் இன்னைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த திருவிளையாடல் புராணத்தை படிக்கிறதுனால 3 முக்கியமான செய்திகள் தமிழ் மக்களுக்கு கிடைத்தன. முதலாவது செய்தி, சிவபெருமானுக்கு பேரு சொக்கரா சுந்தரேசரா? என்னங்க, சுந்தரேசருங்கிறது பின்னால வந்த சொக்கர். தேவாரத்தில் சொக்கர் தானே இருக்கு. தேவாரம் 7ஆம் நூற்றாண்டு. சொக்கர் சொக்கனே அஞ்சல் எந்தருள் செய்யனை, எக்கராம் அமணர் பொழுவுஞ்சுடர் பக்கமே சென்று பாண்டியர்க்காகவே. முதல்ல இருந்த பேரு சொக்கலிங்கன். சொக்க தங்கம்னா என்ன அர்த்தம்? சுத்தமான தங்கம், செம்பு கலக்காத தங்கம். அவருக்கு பேரு சொக்கலிங்கன், அவளுக்கு பேரு சொக்கி. ஒரு செய்தி. நான் 3 செய்தி சொல்றேன். என்ன 2வது செய்தி, அது ரொம்ப முக்கியம். மாணிக்கவாசக சுவாமியினுடைய காலம் நீங்கள் முடிப்புக்கு ஒரு 5 நிமிஷம் முன்பு இன்னைக்கு அந்த முதல் நாள் ஒரு பெரிய சர்ச்சை தமிழ்நாட்டில் இருக்கு. மாணிக்கவாசகர் காலம். மாணிக்கவாசகர் மூவருக்கும் முன்னாலையா பின்னாலையா? பெரிய சண்டை நடக்குது. அதுக்கு தீர்ப்பு பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் இருக்கு. அந்த முக்கியத்துவம் இன்னைக்கு நான் புராணத்துக்குள்ள இன்னும் போகலை, இந்த முக்கியத்துவம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இப்போ சொல்றேன். அதை ஏன் சொல்றாங்க தெரியுமா? 63 நாயன்மார்களில் மாணிக்கவாசகர் சேர்க்கப்படுகிறாரா இல்லையா? இல்லை. தெரிஞ்சுக்கணும். இல்லை. 63 பேர்ல மாணிக்கவாசகர் வரமாட்டார். அப்போ மாணிக்கவாசகர் எங்கே இருப்பார்? நடராஜாவுக்கு பக்கத்தில் இருப்பார். நடராஜாவுக்கு இடது பக்கம் யார் இருப்பா? சிவகாமி. வலது பக்கம் யார் இருப்பா? மாணிக்கவாசகர். ஏன் 63 பேர்ல மாணிக்கவாசகரை சேர்க்கலை? சேக்கிழார் ஏன் பாடலை? ஏன் பாடலைன்னா, அவருக்கு முன்னால திருத்தொண்ட தொகை பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்கவாசகரை பாடலை. ஏன் பாடலை? சுந்தரருக்கு பின்னால வந்திருக்காரு, அதனால பாடலை. சில பேர் அதெல்லாம் கிடையாது. மாணிக்கவாசகர் சுந்தரருக்கு முன்னாலே. எப்படி? திருவாசகம் படிச்சிருக்கீங்கள்ல? திருவாசகம் மொத்தம் எத்தனை பாட்டு? 658 பாட்டு. அதில்
பிள்ளையாரை பற்றி எத்தனை இடத்துல வருது? ஐயா கை காமிச்சிட்டாரு. என் முருகனை பற்றி 2 இடத்துல வருது. நல்வேலன் தாதை பாலகனார்கன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையர்க்கே உந்தி வர குமரன் தந்தாதைக்கே உந்தி வர. குமரன் முருகனை பற்றி 2 இடத்துல வருது. பிள்ளையாரை பற்றி காணவே காணும். இது என்னம்மா? ஏன்னா பிள்ளையார் வழிபாடு வர்றதுக்கு முன்னாலேயே மாணிக்க வாசகரும் காலம் முடிந்து விட்டது. பிள்ளையாரை கும்பிட ஆரம்பிச்சதெல்லாம் கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டு. பிள்ளையார் பட்டி பிள்ளையார் மட்டும் எக்ஸப்ஷன். பிள்ளையார் பட்டி பிள்ளையார் 3ஆம் நூற்றாண்டு. சவத்தில் இருக்கிற கல்வெட்டு எழுத்து 3ஆம் நூற்றாண்டு எழுத்து. எல்லா பிள்ளையாருக்கும் பூநூல் உண்டு. பிள்ளையார் பட்டி பிள்ளையாருக்கு பூநூல் கிடையாது. எல்லா பிள்ளையாருக்கு 5 கை. பிள்ளையார் பட்டி பிள்ளையாருக்கு 3 கை. ஒரு கையில் சிவலிங்கம், ஒரு கை இடுப்புல தும்பிக்கை. பழைய பிள்ளையார். அப்போ சுந்தரருக்கு முன்னாலே மாணிக்க வாசகர். சரி, அப்போ சுந்தரர் பாடணும்ல. அடியார்களை பூரா லிஸ்ட் போட்டு பாடினார்ல. எங்க மாணிக்க வாசகரை விடலாமா? பாடணும். பாடலை. ஏன் பாடலை? இதான் சண்டை. ஏன் பாடலை? ஒரு பெரியவர் அழகா சொன்னார். ஏன் பாடலைன்னா மாணிக்க வாசகர் அடியாரே இல்லை. என்னையா இதை சொல்றதுக்கா இந்த ஊருக்கு வந்தீங்க? சைவர்களா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம்மா, எழுதி கையெழுத்து போட்டு தரேன். மாணிக்க வாசகர் அடியாரே இல்லை. நான் சொல்லலை, மாதவ சிவஞான முனிவர். நமக்கு பக்கத்தில் வந்துருச்சே. விக்ரமசிங்கபுரம் இங்கே தானேயா இருக்கு. மாதவ சிவஞான முனிவர் எழுதுகிறார், ஞானத்தால் சிவமே ஆனவர் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் அடியார் இல்லை. அப்ப அவர் யார்? சிவபெருமான். ஞானத்தால் சிவமே ஆனவர் மாணிக்க வாசகர். முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை. இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? கையை தூக்குங்க. அடே அப்பா, சந்தோஷம், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நல்லா இருக்கணும். எனக்கு அதுக்காகத்தான் சொல்லி வைக்கிறேன். திருவாசகத்துக்கு பெரிய சாட்சி திருவிளையாடல் புராணம். முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் சித்த மதம் அறிவித்து சிவமாக்கி. நிறுத்துங்க. சிவம் ஆக்கி. முடிஞ்சு வச்சே. மாணிக்க ஐயா சரிதானே? மாணிக்க வாசக சாமி அவரே ஒத்துக்கிறாரு. சிவமாக்கி என ஆண்ட அத்தனென கருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே. அப்ப மாணிக்க வாசகர் யாரு? சிவபெருமான். காலத்தால் முற்பட்டவர், மூவருக்கும் முன்னாலே. இதை நிரூபிக்கிறதுக்கு திருவிளையாடல் புராணத்தில் ஒரு பெரிய செய்தி இருக்கு. என்ன செய்தி தெரியுமா? மொத்தம் 64 திருவிளையாடல்கள். அடியார்கள் 63. மாணிக்க வாசகரையும் சேர்த்துக்கிட்டா 64. பின்னால அடியார்னு எடுத்துக்கிட்டு. இது நம்ம புராணம் திருவிளையாடல் புராணத்தில் எத்தனை வரலாறு? நாளையிலிருந்து ஓடிடுவேன். 64 வரலாறு. 64 வரலாறு எப்படின்னு கேட்டா, ஒரு ராஜா, அவன் புள்ள இப்படி கிட்டத்தட்ட 22-30 ராஜாக்கள் வரலாறு. நாளைக்கு பேசுற போது தெரியும் உங்களுக்கு. அத்தனை ராஜாக்கள் பட்டியல். குலசேகர பாண்டியன் அவங்கிட்ட தான் ஆரம்பிக்கும். அந்த வரிசையில தான் எல்லா பாண்டியர்களும் வருவாங்க. மாணிக்க வாசகர் காலத்தில் எந்த பாண்டியன்? அரிமர்தன பாண்டியன். ஞானசம்பந்தர் காலத்தில் நின்றசீர் நெடுவார பாண்டியன், கூன் பாண்டியன் வர்றண்ட. இவர் என்ன சொல்றாரு?
புராணம் வரிசைக்கு வருது. 58வது திருவிளையாடல் வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்தது. மாணிக்கவாசகர் உள்ள வர போறாரு. 58வது திருவிளையாடல். 59வது திருவிளையாடல் நரிகளை குதிரையாக்கியது. 60வது திருவிளையாடல் குதிரைகளை நரியாக்கியது. 61வது திருவிளையாடல் மண் சுமந்தது பிட்டுக்கு. இதெல்லாம் யாரு காலம்? மாணிக்கவாசகர் காலம். 62வது திருவிளையாடல் ஞானசம்பந்த சுவாமி பாண்டியனுடைய வெப்பு நோயை தீர்த்தது. முதல்ல மாணிக்கவாசகர் வரலாறு, அது ஒரு ராஜா காலம். அந்த ராஜாவுக்கு அப்புறம் 7-8 ராஜாக்களுக்கு அப்புறம் பின்னால வந்தவன் தான் இந்த ராஜா நின்ற சீர் நெடுமாற பாண்டியன் என்ற கூன்பாண்டியன். அப்போ இவன் காலத்துல தான் ஞான சம்பந்தர் வந்தார், சமணர் கழுவேறினார்கள், எல்லாம் பின்னால. அப்ப யாரு முன்னால? பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம். இது 2வது விஷயம். இந்த 3வது விஷயம் அற்புதமான ஒரு வாக்கு. நான் அதை சொல்லிவிடணும், இன்னைக்கு நேரம் கிடையாது, சொல்லிவிடுறேன். நான் 3 தடவை கைலாஷ் யாத்திரை போயிருக்கேன். முதல் முறை கைலாஷ் யாத்திரை போகிற பொழுது கைலாசத்தை சுற்றி வந்தோம். அதுக்கு பேர் பரிக்கிரமான்னு பேர். நடந்தே சுற்றணும். 54 கிலோமீட்டர் 2004. இப்போ 22 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு முறை, அதுக்கப்புறம் 2018 ஒரு முறை போயிட்டு வந்துட்டேன். முதல் முறை போகிற பொழுது சுற்றி வர்றோம். 2வது நாள் மேலே ஏறணும். டோல்மோ பாஸ்ன்னு ஒரு இடம், கிட்டத்தட்ட 19,000க்கு மேற்பட்ட உயரம். 19,000 அடி. ஒரு 3 கொடைக்கானலை ஒன்று மேலே ஒன்றா வச்சா எவ்வளவு உயரமோ அவ்வளவு. ஏறுறான், மூச்சு வாங்குது. ஒரு மலை ஏறி இறங்கிட்டான். அடுத்த மலை பயங்கரமாக இருக்கு, ஏற முடியலை, இழைக்குது, முடியலை. இப்படி நாங்கள் ஒரு 5 பேர், எங்களோட 45 பேர் வந்தவங்க முன்னும் பின்னுமா போகிறாங்க. சில பேர் பரிக்கிரமா வரலன்ட்டாங்க. நாங்கள் ஊருக்கு போகணும், இங்கே போயிடப்படாதுன்னு. எப்படி? நாங்கள் எல்லாம் சரி விடு, ஆளும் நாயகன் கையிலையின் இருக்கை கொண்டல்லால் மாலின் உடல் கொண்டு மீளேன் என மறுத்தார். மேலே ஏறுறோம். எதிர்த்தாப்புல ஷெர்பா. ஷெர்பான்னு தெரியுமா? இந்த நேபாளத்தில் நமக்கு துணைக்க வருவானே, நேபாளத்து கூர்கா. ஒரு பொண்ணு நம்மளை அலாக்கா தூக்கிடும். அதுக்கு அவ்வளவு உடம்பு. நேபாள பெண்கள் நம்மளால் குதிரையில் போவாங்க, சில பேர் நடந்து போவாங்க. முடியலைன்னா அந்த பொண்ணு தோல் தூக்கி வச்சுக்கிட்டு. அவ்வளவு பலம். ஆணும் பெண்ணும் சம்பாதிக்குதுங்க வயிற்று சோத்துக்கு. சீனாக்காரன் அதுங்களை இன்னும் கஷ்டத்தில் வச்சிருக்கான். திபேத்துக்காரனும் நேபாளத்துக்காரனும் கஷ்டப்படுறான். இந்த ஷெர்பா பக்கத்தில் வந்தான், இறங்கி என்ன பார்த்தா. நான் மூச்சு இழைச்சிக்கிட்டு போகிறேன், நான் தான் இதில் வயசான ஆள். இப்படி பார்த்து முடிஞ்சா ஏறு, இல்லைன்னா திரும்பி போ. திரும்பி எங்கே போகிறது? எவ்வளவு தூரம் மேலே வந்தாச்சு, எங்கே போகிறது? நானா தனியா போயா என்ன ஆகும்? சாவான். போயிட்டு போகுது போ. ஏறிட்டான். அவன் சொல்கிறான், உங்களோட வந்த ஒருத்தர் மேலே சமாதி ஆயிட்டார். எப்படி இருக்கான்? நாங்கள் 45 பேரில் ஒரு ஆள் பம்பாய்க்காரரு, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு, ஒரு 48 வயசு இருக்கும். முடிஞ்சு போச்சு. நாங்கள் கடவுளே என்னடா இப்படி மாட்டிக்கிட்டோமே. மேலே ஏறுறோம். ஒரு இடம் சேலையை போட்டு மூடி வச்சிருக்காங்க, பாறை. அதுக்கு மேலே நிறைய சேலையும் துண்டுமா கிடக்கு. என்ன? இதுதான் கௌரி குண்டம், அம்பாளுடைய இடம். கும்பிட்டேன். கீழே பார்க்குறேன், ஒரு சொனை பச்சை பசேர்னு தண்ணி. ஷெர்பா போய் தண்ணியை கொண்டாந்தான், குடித்தோம், தெளிச்சுக்கிட்டோம். மேலே போனால் அந்த ஆள் இறந்து கிடக்கிறாரு.
தெரியுதா தெரியலையா? இந்த கை எப்படி இருக்கு? சின்முத்திரை. ஐயப்ப சாமி எப்படி உட்கார்ந்து இருக்காரு? தட்சிணாமூர்த்தி எப்படி உட்கார்ந்து இருக்காரு? இப்படி கிடக்கிறார். எங்களுக்கு எப்படி இருக்கு? என்னையான்னு கேட்டேன். சூடத்தை பற்ற வச்சாரு, ஆக்சிஜன் குறைச்சல். சூடத்தை பற்ற வச்ச உடனே இருந்த ஆக்சிஜன் போயிடுச்சு, முடிஞ்சு போச்சுன்ட்டான். சூடமெல்லாம் பற்ற வைக்கப்படாது, சூடத்தை மூக்கில் தான் வச்சுக்கலாம். ஆமாம், செத்ததுக்கு அப்புறம் தான் சூட மூக்கில் வைப்பாங்க. இங்கே அங்கே போகிற போதே வச்சு விட்டுருவாங்க. ஆமாங்க, அது ஒரு மருந்து. அந்த ஆள் அப்படி இறந்து கிடந்தார். அதுக்கப்புறம் அந்த உடம்பை எடுத்து அங்கேயே டயரெல்லாம் போட்டு எரித்து அதை கொண்டுக்கிட்டு போன குதிரையை சுட்டு விட்டாங்க. பணத்தை சுமந்த குதிரை ஆகாதான். இருங்க, இப்படி இறந்து கிடக்கிறார். நான் அதைத்தான் பார்த்தேன். என்னங்க இது? என்னங்க இதுக்கு பேரு? தியான முத்திரைன்னு பேரு. ராத்திரி தூக்கம் வண்டியா? ஆமாம் சார். எத்தனை மணிக்கு? 1 மணிக்கு தூக்கம் போயிடுச்சு. நேற்று? ஆமாம் சார், நேற்றும் தூக்கம் வரல. நாளைக்கும் தூக்கம் வராதோன்னு பயமாக இருக்கு. இப்படின்னு நினச்சான்னா 5ஆவது நாள் சைக்கியாட்ரிஸ்ட்கிட்ட போய் நிற்கணுமா இல்லையா? தூக்கம் வரலன்னா இந்த கையை எப்படி வச்சுங்க, மடியில் வச்சுங்க, கண்ணை மூடிக்கிடுங்க. என்னத்தை வேணாலும் நினைங்க. அமைதியாக கொஞ்சம் கொஞ்சமாக மனசு அடங்கி தூக்கம் வந்துடும். இந்த ரெண்டும் சேரணும், மின்சாரம் உண்டாகும். அவர் இப்படி இறந்து கிடக்கிறாரு. நான் அப்பத்தான் நினைச்சேன், நம்ம ஊர்ல ஒரு சாமி தெற்கு நோக்கி உட்கார்ந்துருப்பாரு. யாரு? தட்சிணாமூர்த்திக்கு ஒரு பாட்டு எல்லாரும் படிப்பாங்களே, என்ன பாட்டு? அம்மா சந்தோஷந்தாயி. கல்லாலின் புடைய மருந்து நான் மறையாரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நாள் வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொட கைவெல்வாம். இப்படி இருக்காரு. இது என்ன தெரியுமா? இது ஆன்மா, இது கடவுள். கட்ட விரல் கடவுள், சுட்டு விரல் ஆன்மா, இந்த நீள விரல் பாம்பு விரல், நடுவிரல் அதுதான் ஆணவம். நாம் பண்ணினேன், நாம் பேசினேன், நான் யார் தெரியுமா? விழுந்தா நாளைக்கு 2 நாள். இவன் சொல்றான், நான் யார் தெரியுமா? ஆணவம். இந்த மோதிர விரல் கண்மம், இது மாயை. இந்த 3ஐயும் விட்டு ஆன்மா பணிஞ்சு வணங்கி அப்படியே வந்தா கடவுளாகிற கட்ட விரல் ஆன்மாவோடு 2 கலந்து கொள்ளும். இதான சார் சின்முத்திரை. அவர் என்ன பொடி போடுறதுக்கு எடுத்தாரு? ஒரு ஆளு சொல்றேன், அவரு பொடி போடுறதுக்கு எடுத்தாரு. ஆள் பார்க்கறானான்னு பார்க்கறாரு, பார்க்கலன்னா போட்டுருவாரு. யார்? நம்ம ஹிந்து. வேற எவன் இப்படி சொல்லுவேன்? கிறிஸ்தவன் கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டான், இஸ்லாமியன் கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டான். இந்த இந்து தான் கடவுள் இல்லைன்னு சொல்லி 7 ஜென்மத்துக்கும் பாவத்தை தலையில கொட்டிக்குவான். பாருங்க, இது யாரு? சின்முத்திரை. இதை யாரு பாடுறா? பரஞ்சோதி முனிவர் பாடுறார். கல்லாலின் புடைய மருந்து நான் மறையாரங்க முதல் கற்ற கேள்வி. கீழே இருக்கிற 4 பேரும் வயசானவங்க, இவர் இளமை. 4 பேருக்கும் எப்படி சொல்றார்? சொல்லல, மௌனத்தினாலே காட்டுறார். சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். அம்பாள் மீனாட்சி, அவளுக்கு பேர் தடாதகை பிராட்டின்னு பேர். செழியர் பிரான் திருமகளாய் கலை பயின்று முடிபுனைந்து. மீனாட்சி கல்யாணத்தன்னைக்கு திரும்பவும் இதை சொல்லுவேன். நாளைக்கு மீனாட்சி கல்யாணம். எல்லாரும் கட்டாயமாக சந்தோஷமாக வந்துடணும். நம்ம வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம். நாளைக்கு மீனாட்சி கல்யாணத்துக்கு மேலே போயிடுவோம். முதல் திருவிளையாடலில் தொடங்கி ஒரு 7 திருவிளையாடல் நாளைக்கு முழுக்க அதுக்குள்ளே ஓடி போயிடுவோம். இன்னைக்கு எல்லாம் கடவுளை பற்றின சிந்தனை, மனசை பக்குவப்படுத்திக்கிறோம்.
என்ன பாடுறார்? செழியர் பிரான் திருமகளாய் கலைபயின்று முடிபுனைந்து செங்கோல் ஓச்சி முழுதுலகும் ஜெயங்கொண்டு திரை கொண்டு நந்தி கணமுனை போர் சாய்த்து தொழுகணவர் கனிமணமாளிகை சூட்டி தன் மகுடம் சூட்டி செல்வம் தலை உரு தன் அரசளித்த பெண் அரசி அடிக்கமலம் தலைமேல் வைப்பான். எல்லா பெண்களும் கணவனிடத்திலே தன்னை கொடுப்பார்கள். தன்னையும் கொடுத்து தன் அரசாட்சியையும் கொடுத்தவள் மீனாட்சி. ஆமாம், சொக்கலிங்க பெருமானுக்கு பூஜை 2வது தான். முதல் பூஜை யாருக்கு? நீ ஏன் மாமியார் வீட்டில் போய் உட்கார்ந்த மாப்பிள்ளைக்கு மரியாதை அப்படித்தான். என்னங்க மாமியார் வீடு தானே, இவர் அங்கே போய் உட்கார்ந்தா அவங்க வீட்டு பொண்ணுக்கு தானம்மா மரியாதை. அப்படியா? இல்லைம்மா, வேடிக்கைக்கு சொல்கிறேன். சைவ சித்தாந்தம். அருள் பெற்றால் அன்றி ஆண்டவங்கிட்ட போக முடியாது. பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணி வித்தால் பணிகின்றேன், பதியே உன்னை கூட்டு வித்தால் கூடுகின்றேன், குலை வித்தால் குலைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்டுகின்றேன், உறக்கு வித்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்னை ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியேனால் ஆவதென்னே. மாணிக்க வாசகரை பற்றி ஒரு பாட்டு. இதெல்லாம் பரஞ்சோதி முனிவர் பாட்டு. அது ஏகப்பட்ட பாட்டு. நான் ஒவ்வொரு பாட்டை மட்டும் தொட்டு காட்டுறேன். மாணிக்க வாசகரை மட்டும் பார்த்துட்டு விடுவோம். இன்னைக்கு இந்த மாணிக்க வாசகர் இருக்கார, அவர் அழுது அழுது ஆண்டவங்கிட்ட போனவர். சரிதானா? எழுதரு மறைகள் தேரா இறைவனை, வேதங்களாலும் அறியப்பட முடியாத சிவபெருமானை, எல்லில் கங்குல் பொழுது அருகாலத்தென்றும் பூசனை விடாது செய்து, ஒரு நாளைக்கு 6 கால பூஜனை பண்ணி தொழுத கை தலைமேல் ஏற, கையை தலைக்கு மேலே கூப்பி கும்பிடணுமா, நெஞ்சுக்கு முன்னால வச்சு கும்பிடணுமா? இது தேவலியா? இது தேவலியா? கரங்குவிவார் உள்மகிடும் கோன் கலல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும். நீங்க தானம்மா படிக்கிறிய. ஓங்குவிக்கும் சீரோன் கலல்வெல். இப்படி கும்பிட்டா மகிழ்ச்சியை கொடுப்பான், அப்படி கும்பிட்டா உன்னை நம்பர் 1 தூக்கி வச்சிருவான். தொழுதகை தலைமேல் ஏற துளும்பு கண்ணீருள் மூழ்கி, அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். தமிழ்ல எத்தனை தமிழ்? 6 தமிழ். பேசுனா இயல் தமிழ், பாடுனா இசைத்தமிழ், நடிச்சா நாடகத்தமிழ், திருமுறைகள் சைவத்தமிழ், 4000 திவ்ய பிரபந்தம் வைணவத்தமிழ், திருவாசகம் அழுகை தமிழ். அழுது 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 ஆண்டவனை அடைஞ்சது. இதெல்லாம் சில வரப்போகுது. மாணிக்க வாசகர் வரலாறு வரும், சம்பந்தர் வரலாறு வரும். எல்லாம் 64 திருவிளையாடல்களில் இணைக்கப்பட்டவை. ஒரே ஒரு செய்தி, அதோட இந்த உரையை இன்றைக்கு நிறைவு செய்ய போகிறோம். திருவாரூரில் பிறந்தால் முத்தி கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளால் முடியுமா? திட்டம் போட்டு பிறக்க முடியாது. திட்டம் போட்டு பிறக்கிறதா இருந்தால் பில்கேட்ஸுக்கு பிள்ளையாவில் பிறந்திருப்போம். முடியாது. காசியில் இறக்க முத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. அது முடியுமா? எங்கள் ஊர் செட்டியார் ஒருத்தர் 22 வருஷம் காசியில் இருந்தார். இறந்தா காசியில் தான் இறக்கணும். யமனுக்கு அவர் அட்ரஸ் மறந்து போயிடுச்சு. மறந்துட்டேன். பள்ளத்தூரில் பேரன் கல்யாணத்துக்கு போனார், கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ, அதுவும் போச்சு. காசியில் இறக்க முத்தி முடியலை. தில்லை தரிசிக்க முத்தி போயில்ல பார்க்கணும். சிதம்பரம் நடராஜாவை போய் பார்க்கணும். திருவண்ணாமலை நினைக்க முத்தி. அம்பாசமுத்திரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு, அண்ணாமலையார் பேருள்ள மண்டபத்தில் உட்கார்ந்துக்கிட்டு
உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வடுவா வண்ணமருமேன். நினைச்சாலே மோட்சம். நினைக்கணும். சரி. திருக்காலத்தி பிரவேசமுத்தி. பிரவேசம் தெரியுமா? 10 அடி நடந்தாலே போதும். காளகஸ்தி கண்ணப்ப நாயனார். சரி. மதுரை, அதுக்குள்ள வந்தேன். பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம். திருவாலவாய் என்று கேட்டவரே அறம்பெறுவர். திருவாலவாயின்னு அதுக்கு பேரு, பின்னால வரப்போகுது. திருவாலவாயின்னு கேட்டாலே தர்ம நெறியில் போவார்கள். செல்வம் ஓங்கும். அறம் பொருள். திருவாலவாய் என்று நினைத்தவரே பொருள் அடைவர். அதுன்னு சார், அப்பவே செல்வம்ங்கிறாரு, இப்ப பொருளுங்கிறாரு. மெய்ப்பொருள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவர். மெய்ப்பொருளை கடைவார்கள். தேவதேவை திருவாலவாயிடத்து கண்டவரேன் இன்ப நலம் சேர்வர். அவரை போய் யாரெல்லாம் பெருமானை பார்க்கிறாங்களோ அவர்களுக்கு இன்பம் வரும். அறம், பொருள், இன்பம். 4வது வீடு. அதுக்கு ஏன் வீடுன்னா, இதையெல்லாம் விடுவது வீடு. எல்லாத்தையும் விட்டு விட்டு நிம்மதியா இருக்கேன் சார், நீ தாண்டா மோட்சத்துக்கு போயிட்டே. மோட்சம் முன்னாலே விடுவது. விடுவது வீடு. படுவது பாடு. கெடுவது கேடு. தொடுவது தோடு. நடுவது நாடு. தமிழ் விடுவது. மோட்சம் எப்ப சார் கிடைக்கும்? நல்லா எழுதி வச்சுக்கிடுங்க. திருவாலவாயிடத்து வதிந்தவரே வீட்டு நெறி சேர்வரன்றே. திருவாலவாயில் யார் வசிக்கிறார்களோ அவர்கள் வீட்டு நெறியை அடைந்தவர்கள். நம்ம என்ன செய்ய போறோம்? திருவாலவாயின்னு கேட்க போறோம். திருவாலவாயை நினைக்க போறோம். சிவபெருமானோட வாழப்போகிறோம். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால ஒரு கும்பாபிஷேகம் நடந்துச்சு மதுரை மீனாட்சி கோயில்ல. தேவஸ்தானத்து ஆட்கள் எல்லாம், ட்ரஸ்டிகள் எல்லாம் ஒரு தேதி சொன்னாங்க. அர்ச்சகர்கள் ஒரு தேதி சொன்னாங்க. எந்த தேதியை வச்சுக்கிறது தெரியல. ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் கருமுத்து கண்ணன் அவருக்கு பேரு. தியாகராஜ செட்டியாருடைய பிள்ளை கருமுத்து கண்ணன். அவர் சொன்னார், சீட் எழுதி போடுவோம் மீனாட்சி சந்நிதியில். மீனாட்சி சந்நிதி. எல்லாரும் வந்துட்டாங்க. 2 தேதியும் எழுதி போட்டாச்சு. இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒரு சின்ன பொண்ணு தற்செயலாக வருது. இப்படி பார்க்குது. கண்ணன் பார்த்தாரு, ஏதோ சின்ன பிள்ளை, அம்மா அதில் ஒரு சீட் எடு. ஒரு சீட் எடுத்தது. எடுத்து இவர் படிக்கிறார். ட்ரஸ்டிகள்ஸ் என்ன சொன்னாங்களோ அந்த தேதி வந்துருச்சு. அம்பாளுக்கு தீபாராதனை ஆகுது. கும்பிட்டாங்க. திரும்பினாங்க. அந்த பொண்ணு சொல்லாமல் மெதுவாக போகுது. கண்ணன், அம்மா உன் பேர் என்ன? மீனாட்சி. ஓடி போயிடுச்சு. நம்புறீங்களா நம்பலையா? பக்கத்தில் வந்திருப்பா. என் சொந்த அனுபவம் உண்டு, நாளைக்கு சொல்கிறேன். இன்னைக்கு நேரம் ஆகிவிட்டது. நாளைக்கு சரியா 7, சரியா 9. தயவு செய்து எல்லாரும் அதுக்கு ஒத்துழைக்கணும். எல்லாருடைய திருவடிகளுக்கும் நன்றியை தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு இந்த உரையை அங்கையர்கண்ணியின் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம்.